ஏப்ரல் 4 ரோமர் 13வது அதிகாரம் 13வது வசனம். பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். ஒவ்வொருவரும் எல்லா காரியங்களிலும் உண்மை உள்ளவர்களாக நடக்க பார்க்க வேண்டும். பண விஷயத்தில் மட்டுமல்ல, நமக்கு அடுத்தவனையும் உண்மையோடு நடத்த வேண்டும். சகோதரத்திலேயும் இன்னும் மேலாக தேவனிடத்திலேயும் நம் விசுவாசத்தின் அன்பை காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதன் மூலமே நாம் ஒரு பரீட்சைக்குட்படுத்தப்படுகிறோம். தேவனை மறந்து மனிதருடைய ஆதரவை அதிகமாக விரும்பி ஜீவிப்பவர்கள் தேவராஜ்யத்திற்கு தகுதியற்றவர்களாக தீர்க்கப்படுவார்கள். அவர்கள் உண்மை இல்லாதவர்களாக இருளில் நடக்கிறவர்களாக இருந்து பொய்யை விசுவாசிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அவர்கள் மேலான ஆசீர்வாதங்களை மறுதலிக்கிறவர்களாக இருந்து இருளிலே நடப்பார்கள். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த ஒரு கூடுகையில 127ஆம் சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். 127ஆம் சங்கீதம். சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருப்பது விருதா. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனங்களை மையப்படுத்தி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். இந்த ஒரு வசனத்தை பொறுத்த மட்டும் லிட்டரலாக அதில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை முதலில் நாம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதாவாக இருக்கிறது. அதை தொடர்ந்து சொல்லப்படும். இதெல்லாம் ரொம்ப தெளிவான ஒரு வசனங்கள் தான். அப்ப கர்த்தர் வீட்டை கட்டாராயில்னா கட்டப்படுகிற வீடு அப்படிங்கும்போது இந்த வீடை கூட புதுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த வீடு கர்த்தர் கட்டினாரா? கொத்தனார் தான் கட்டினார் இல்லைங்களா? யார் தான் கட்டினது? நம்மளுடைய சொந்த பிரயாசத்துல, நம்மளுடைய முயற்சியில கொத்தனாருக்கு சம்பளம் கொடுத்தா அவர் கட்டி கொடுத்துருவார். அப்ப இப்படிப்பட்ட இந்த வீடை கட்டுவதை பற்றி சொல்லி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பிக் கொள்ளலாம். தொடர்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் பட்டணத்தை காப்பாராகில் காவலர் இரவும் பகலும் காத்திருக்கிற ஒரு விஷயங்களும் விருதா. சரிங்களா? அப்ப கர்த்தர் தான் நம்மளை காக்கிறவராக இருக்க வேண்டும். எல்லா வகையிலும் பாதுகாப்பு, மற்ற எல்லா அரணான கோட்டை அப்படிலாம் நம்ம வசனங்கள்ல படிக்கிறோம் இல்லையா? ரட்சிப்புக்கு பாதுகாப்பான கேடகமாகவும் இவ்வாறாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கர்த்தர் காவாராகில் அந்த பட்டணம், எந்த பட்டணம்? விசேஷ விதமா இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது ஜெருசலேம் பட்டணம். சரிங்களா? அந்த ஜெருசலேம் பட்டணம் காக்கிற காவலாளர்களுடைய காவல் என்னவாக இருக்கிறது? விருதாவாக இருக்கிறது. இந்த இடத்துல கூட ஒவ்வொரு பட்டணத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு வகையான விசுவாசத்துல சொல்லுவாங்க. ஒரு சில பேர் எங்க ஊர்ல எங்க கடவுள் ஊருக்கு வெளியில காத்துக்கிட்டு இருக்கிறார், காவல் காத்துக்கிட்டு இருக்கிறார்கள் கூட ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு எந்த பாதிப்பும் வர போறது இல்லையா, இல்ல வராம இருந்திருக்கா? அப்படியெல்லாம் இல்லை. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தங்களை நாம் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். 2வது வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது விடியற்காலமே எழுந்து வேலை செய்கிற அந்த ஒரு வேலையை பத்தி சொல்றார். 2வது வசனத்தையும் வாசிக்கலாம்.
நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. பாருங்க, வருத்தத்தின் அப்பம், உழைத்து சாப்பிடுகிற அந்த சாப்பாடும் விருதா. ஆனா அந்த உழைத்த அப்பம் அப்படிங்கிறது சாப்பிடுற லிட்டரலான உணவை பொருத்தி சொல்லுகிறாரா அப்படின்னா இந்த இடத்துல அப்படிதான் சொல்றாரு, அது வேஸ்ட் தான். ஆனா இன்னொரு விஷயத்துல சொல்றாரு, தொடர்ந்து வாசிக்கலாம். அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். அதாவது நல்லா சாப்பிட்டு புசித்து இளைப்பாறக்கூடிய இளைப்பாறுதல் யார் தான் கொடுக்க முடியும்னா தேவனால் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த இடத்துலயும் நம்ம வசனத்தின் மூலம் புரிந்து கொள்கிறோம். 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இப்ப பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதாவது உரிமை சொத்து. நம்மளுடைய பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கிற உரிமை சொத்தான். நம்மளுடைய உரிமைகள் எல்லாம் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகிறவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள். அவங்கதான் உரிமை சொத்து அப்படிங்கிறத இங்க லிட்டரலா சொல்லப்பட்டிருக்கிறதா நம்ம புரிந்து கொள்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அந்த உரிமை சொத்து ஆகிய அந்த பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியாக கர்த்தரிடத்துல இருந்து கிடைக்குது. அப்படின்னா இந்த கர்ப்பத்தின் கனி, பிள்ளை உரிமை சொத்துன்னு சொன்ன பிறகு அப்புறம் என்ன திரும்ப ஒரு கர்ப்பத்தின் கனியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் ஆவிக்குரிய ரீதியில சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். ஒருவேளை குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லும் பொழுதுதான் அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். பால வயதின் சின்ன குழந்தையா பால்குடி மறந்து ஒரு தெளிவான ஒரு குழந்தையா வரக்கூடியவங்க பலவான்கள் கையில் உள்ள அம்புகள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பலவான்கள் யாருனாக்க பால வயதின் பிள்ளைகள், பலவான் கையில் உள்ள அம்புகள்னு சொல்றாரு. அப்ப அந்த குழந்தைகள் அம்புகளை போல இருக்குது. இந்த அம்பு யாருடைய கையில இருக்குன்னு சொன்னாக்க அடுத்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். பாருங்க, அந்த பால வயதின் அம்புகள் தான் பலவான்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, பலவான் கையில உள்ள அம்புன்னு சொல்லும் பொழுது அந்த அம்பு யாருடைய கையில இருக்கா? அந்த பலவான் யாரா? இந்த வருஷம் திரும்ப படிங்க. புருஷர்கள் இருக்கா? அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அந்த அம்பரா துணியை இழுத்து பிடிச்சி இருக்கிற அந்த புருஷன் கையில இருக்கிறது தான் அந்த அம்புகள். சரிங்களா? அந்த அம்பை பிடித்திருக்கிற பலவான் ஆகிய அந்த புருஷன் அவன் யாரு, என்ன பண்றான் அப்படின்னு பாருங்க. தொடர்ந்து அவர்கள் ஞானமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். ஞானமடையாமல் ஒளிமுக வாசல் அப்படிங்கும் போது இதெல்லாம் லிட்டரலா நம்ம எடுத்துக்க. ஒளிமுக வாசல்னா நம்ம ஊருக்கு எது ஒளிமுக வாசல்? தாழ்மையாபுரத்துல இல்ல சென்னையில இல்ல திருச்சியில இல்ல பேராவூர்ல ஒளிமுக வாசல்னு எது இருக்கா? ஆக்சுவலா ஒளிமுக வாசல்னா ஆலயத்தின் வாசல் தான் ஒளிமுக வாசல். சரிங்களா? அந்த ஒளிமுக வாசல்ல நின்றுட்டு அந்த புருஷர்கள் எதிரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் பண்ணுவாங்களாம். சரிங்களா? இது முழு தெய்வீக திட்டத்துல விசேஷ விதமாய் கிறிஸ்து மரித்து உயிர்த்தது முதல் பெந்தகோஸ்தே நாள் முதலா ஆரம்பிச்சு உலகத்தோடு தேவன் செய்யக்கூடிய சமாதானத்திற்குரிய ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்க ஒரு 2000 வருஷ வரலாறு, ஆவிக்குரிய வரலாறை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த முழு வசனமும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்ப நம்ம அந்த ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள்ள போகலாம். எல்லாம் அடையாள பாசைகளாகவும் மறைக்கப்பட்ட போதை பொருள் போன்ற பொக்கிஷத்தை மறைத்திருக்கிற மகத்துவங்களை சொல்லக்கூடிய ஒவ்வொரு வசனங்களாகவும் இருக்குது. இவைகளில் ஓமைகளாகவும் உலக தோற்றம் முதல் உள்ள ரகசியங்களை சொல்லக்கூடியவைகளாகவும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்லக்கூடியவர்களாக இருக்குது. இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே நம்ம லிட்டரலா நடைமுறையில் உள்ள ஒரு விஷயத்திற்கான ஒரு காரியத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரும்பொழுது, ஆவிக்குரிய ரீதியில கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அப்படின்னா அவருடைய வீடு எந்த வீடா இருக்கும்? அவருடைய வீடு எந்த வீடா இருக்கு? கர்த்தர் தான் வீடை கட்டுறாராம். ஒரு வசனம் கூட பார்க்கலாம் பாருங்க. மத்தேயு 16ல 18வது வசனம். சீக்கிரம். மத்தேயு 14:18 அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். மத்தேயு 16:18 பக்கம் 25.
மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்ப கட்டுகிறவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராயே கர்த்தர் இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அவர் கட்டுகிறார். எதை கட்டுகிறார்? ஆலயத்தை, அதாவது சபையை கட்டுகிறார். அவர் தான் கட்டுகிறவராக இருக்கிறார். அந்த கட்டுகளில் கட்டப்படுகிற ஜீவனுள்ள கற்கள், மூளைக்கல் யாருன்னா கிறிஸ்து. அந்த சின்ன பாறையின் மேல், அந்த பாறையின் மேல் தன்னுடைய சபையை கட்டுகிறார். இதுதான் விஷயமாக பார்க்கிறோம். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள கற்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல ஜீவனுள்ள கற்கள் மற்றும் ஆவிக்கேற்ற மாளிகையாக நாம் எல்லாம் கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப கட்டுகிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கர்த்தர் வீட்டை கட்டாராகில்னா அவர் ஒரு ஆவிக்குரிய ஆலயமாகிய அவருடைய சபையை கட்டுகிறார். அந்த கட்டுகிற ஒவ்வொரு கற்களும் 5வது வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். பக்கம் 318. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்ப கர்த்தர் வீட்டை கட்டாராகில், அவருடைய வீடு எதுனா அந்த சபை. சபையினுடைய ஒவ்வொரு ஜீவனுள்ள கற்களாக ஆவிக்கேற்ற மாளிகையாக தனித்தனி ஜீவனுள்ள கற்களாக கட்டப்பட்டு வருகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல பார்க்கிறோம். அந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த வீடு படிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். பக்கம் 287. தாமதிப்போனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? அந்த வீடு சத்தியத்திற்கு தூணும். அந்த வீடு எப்படிப்பட்டது இருக்குன்னா சத்தியத்திற்கு தூணும், அதற்கு சாட்சி உள்ள ஆதாரமான சபையாக இருக்குது. அப்ப மத்தேயு 16:18 பார்த்தோம். நான் என் சபையை கட்டுவேனாரு. அந்த சபை தான் தேவனுடைய வீடு. கர்த்தர் கட்டுகிற அந்த வீடு ஜீவனுள்ள கற்களை போல நம்மளதான் அந்த கற்களாக சொல்கிறார். அதற்கு மூளைக்கல் யாருன்னு பாக்குறோம்? கிறிஸ்து. சரிங்களா? என்ன விசேஷ விதமா எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 19, 20, 21 வசனங்கள், 22 வசனங்களையும் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2:19-20 பக்கம் 265. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய, இந்த இடத்துல சொல்லப்படுகிற வசனம் அவருடைய நகரத்தார் மற்றும் அவருடைய மாளிகையான வீடாக இருக்கிறோம். தொடர்ந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அந்த மூளைக்கல் யாருங்க? இயேசு கிறிஸ்து. மற்ற ஏனைய கற்கள் யாருன்னு பாருங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாமளும் ஜீவனுள்ள கற்களை போல அவைகள் மேல் ஆவிக்கேற்ற மாளிகையாக ஜீவனுள்ள கற்களை போல பலிகளை செலுத்தத்தக்க ஆசாரியர்களை போல கட்டப்பட்டு வருகிறோம். கடைசி வசனம் வரை 22 வரை. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஓகே. இப்ப நம்ம பார்த்த அந்த சங்கீதம் 127 முதல் வரி, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் முழுவதும் விருதா. சாலமோன் கட்டினார். அந்த ஆலயத்துல தேவன் வந்து வாசம் செஞ்சாரா? சொல்லுங்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, மனுஷன் கட்டின வீட்டிலே நான் தங்குவேனோ அப்படிங்கறதான் நம்ம வசனங்களின் அடிப்படையில பார்க்கிறோம். அப்ப அந்த ஜீவனுள்ள வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா கர்த்தரால் கட்டப்படுகிற நாமே அந்த ஜீவனுள்ள கற்களாக ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கற்களை போல கட்டப்பட்டு வருகிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்படி கட்டப்பட்ட அந்த வீட்டுல ஒரு பட்டணம் போன்ற ஒரு ஜெருசலேம் பட்டணத்தை தான் அடுத்த வரியில சொல்லும் பொழுது கர்த்தர் காவாராகில்
காவலக்காரன் காக்கிற காவல் விருதா. சரிங்களா? அப்ப இந்த சத்தியத்தின் ஜீவியத்துல நம்ம எல்லாம் ஜீவனுள்ள கற்களை போல கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம இந்த ஜீவனுள்ள கற்களை போல ஜீவனுள்ள கற்களை போல நாம் கட்டப்பட்டு வருகிற இந்த விஷயத்துல அது யாரால் காக்கப்பட வேண்டும்? முழு பாதுகாப்பு அந்த சபை என்ற ஆலயம் ஜீவனுள்ள கற்களால் கட்டப்பட்டிருக்கு. இதே சாலமோன் ஆலயம் நேபுகாத்நேசரினால் என்ன பண்ணப்பட்டது? அதுக்கப்புறம் எஸ்ரா நெகமியாவினால் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. ஏரோதின் காலத்துல மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 70 ஏடியில முற்றிலும் அந்த ஆலயம் தரமட்டமாக்கப்பட்டு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜெருசலேம் ஆலயம் கட்டப்படாத ஒரு சூழ்நிலைய அப்படியே இருக்கு. அந்த ஆலயத்தை எதுவும் திரும்பவும் தேவன் பழைய ஆலயத்தை திரும்ப கட்டுவதற்கு திட்டம் வச்சிருக்கிறாரா? இன்னைக்கு உலகத்தில் உள்ள அநேகர் சிவப்பு கிடாரி ரெடி ஆயிடுச்சு, நீ ஆலயம் கட்ட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்க அநேக போதகர்கள், இல்லைங்களா? இஸ்ரேல்ல சிவப்பு கிடாரி ரெடி ஆயிடுச்சான். சிவப்பு கிடாரிய ஆலயத்திலே பலியிட மாட்டாங்க, இது கூட தெரியல அவங்களுக்கு. ஆனா இந்த ஆலயம் யாருன்னு பாக்குறோம்? நாமே அந்த ஆலயம், ஆலயத்திற்குரிய ஜீவனுள்ள கற்கள். அந்த மாளிகைக்கு காவல்காரர் கூட யார் தான் பாக்குறோம்? கர்த்தர் தான் காவல்காரர். வந்து சபையை கட்டிக்கிட்டு எழுப்பி வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் நான் தான், ஏன் சபை, நான் தான் மேய்ப்பர், என்ன ஆடுகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் கர்த்தரால் கட்டப்பட்ட ஆலயமும் அல்ல, சபையும் அல்ல. அது கர்த்தருடைய பாதுகாப்பிலும் இல்லை அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. அப்ப யாருடைய பாதுகாப்பில் நாம் இருக்க வேண்டும் என்பதை, கர்த்தருக்குள்ளான பாதுகாப்புல சத்தியத்திலும் அவருடைய பரிசுத்தாவினுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனுடைய கிருபையினால கிறிஸ்துவுக்குள்ளாக தேவனுக்குள்ளாக பாதுகாப்பான ஒரு விஷயத்தை தான் வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இப்ப திரும்ப சங்கீதம் 127ல 2வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா, அவரே தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். அப்ப ஒரு சிலர் பிரியமானவர்களுக்கு மட்டுமே நித்திரை அப்படின்னா இந்த இடத்துல தூக்கத்தை சொல்றாருன்னா அப்படி இல்ல, இளைப்பாறுதல். சரிங்களா? அப்ப அந்த இளைப்பாறுதல்ங்கிறது ஒரு வகையில டெம்பரவரி, இன்னொன்னு வகையில நித்திய இளைப்பாறுதல் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? இப்ப தேவன் 6 நாள்ல வேலை செய்துட்டு 7ஆம் நாள்ல என்ன பண்ணாரு? ஓய்ந்து இளைப்பாறினார் அப்படிங்கிறதான் வேத ரீதியாக நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப நம்ம இந்த ஒரு வகையில அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குரிய ஒரு விஷயத்துல பிதாவாகிய தேவனுடைய அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அந்த இளைப்பாறுதலை தேவன் அவர் தான் நமக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல விசேஷம். அப்ப வருத்தத்தின் அப்பம் அப்படின்னாக்க இங்க என்ன உணவை சொல்றாரா? ஒருவேளை உணவுங்கிறது சாப்பிட்டா செரிச்சிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு, திரும்பவும் பசிக்கும். அப்ப அவர் கொடுக்கிற இளைப்பாறுதலின் உணவு பசி கொடுக்காத ஒரு உணவாக இருக்குதுன்னு நம்ம வசனத்தின் அடிப்படையில பாக்குறோம். என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு பசி அடையான் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 6ஆம் அதிகாரம் 36ல நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அவரு படிக்கலாம் பாருங்க, அந்த வசனத்தை கூட படிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 36ல சொல்றார் ஆண்டவர். அவர் கொடுக்கிற அந்த இளைப்பாறுதல் நித்திய இளைப்பாறுதலுக்கான பசியே தராத ஒரு அப்பமாக இருக்குது. யோவான் 6:36 தானே? படி. 35 படி. பக்கம் 134. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். பாருங்க, 2 வகையிலையும் நம்மளுக்கு தாகத்தையும் பசியையும் மாற்றக்கூடிய ஒரு விஷயம் கிறிஸ்துவின் இடத்துல இருக்குது. அப்ப இந்த பிரயாசப்பட்டு அப்பம் அப்படிங்கிறது லிட்டரலா நம்ம பார்க்கிறபடி இந்த உணவை சொல்லுதானா? அது இல்ல. ஒருவேளை வசனத்தை சொல்லுதானா? மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்ங்கிறப்ப இன்னைக்கு பேர் கிறிஸ்தவ மார்க்கங்கள் உள்ள சபைகள் எல்லாமே பைபிள் படிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நித்திய இளைப்பாறுதல் கிடைச்சிருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கூட எழுப்ப வேண்டியிருக்கு. அது கூட வருத்தத்தின் அப்பமாக தான் அவர்களுக்கு இருக்குது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற இளைப்பாறுதலின் நித்திய இளைப்பாறுதலுக்குரிய அப்பம் எங்க இருக்குது, எப்படி இருக்குன்னா, இதே பைபிளை படிச்சோம்னா நம்மளுக்கு நிறைய விஷயம் புரிவது இல்லை. புரியாத வரையும் இது வருத்தத்தின் அப்பம் தான்.
ஒரு சில விஷயம் நம்மளுக்கு புரியலன்னா நாம் கேட்டும் உணராதபடிக்கு நம்முடைய இருதயம் கடினப்பட்டு இருக்கு. கண்டும் காணாதவர்களாய் கேட்டும் உணராதவர்களாய் இருதயத்திலே உணர்வு இல்லாதவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு வசனங்கள் எல்லாமே வருத்தத்தின் அப்பங்களாக தான் இருக்கு. ஆண்டவர் பேசின எல்லா விஷயம் மத்தேயு 13 12 13 வசனத்தை நம்ம வாசிச்சு பாருங்க. வாசிங்க. மத்தேயு 13 12 13 14 வசனங்கள். மத்தேயு 13 12 13 பக்கம் 20. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களுமாய் இருக்கிறபடியினால் நான் ஓமைகளாக அவர்களுடைய பேசுகிறேன். நான் பேசின அந்த ஓமைகள் அவர்களுக்கு புரியாம இருக்கிறதுக்காகவே, பார்த்தும் பார்க்க முடியாத அந்த ரகசியங்களை உணர முடியாத, கேட்டும் கேட்க முடியாத, அல்லது அதனுடைய உள்பொருள் மகத்துவத்தின் ரகசியங்களை கேட்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு உணர்வுள்ள இருதயம் இல்லாதவர்களா இருக்கும்படியே நான் அவர்களுக்கு ஓமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து 15 வரை படிச்சிடலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது, காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பது. அப்ப இந்த வசனம் நம்ம மனுஷன் அப்பத்தினால அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினால்தான் பிழைக்கிறான்னு சொல்லும் போது, இதே வசனத்தை படிக்கிறவர்கள் அனைவருக்கு காண முடியவில்லை, படித்ததை அதன் ஆழங்களை புரிய முடியவில்லை, கேட்டதை அதனுடைய ஆழங்களின் ரகசியங்களை தெளிவாக கேட்க முடியவில்லை, இருதயத்தில் உணர முடியவில்லை. அவர்கள் உணராமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஓமையாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்றார். தொடர்ந்து 16 17 கூட நம்ம பார்க்கும்போது, உங்கள் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீசர்களுக்கு மட்டும் என்ன சொல்றாருன்னா, உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள் அப்படிங்கிறார். தீர்க்கதரிசிகள் போன்ற பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள், ஆபேல் முதல் கொண்டு யோவான் ஸ்நானகன், தாவீது, தானியேல் போன்றவர்களுக்கு கூட இந்த மறைபொருள் கேட்கவும் காணவும் ஆசையாம இருந்தும் காணாமலும் கேளாமலும் போனார்கள். பழைய ஏற்பாட்டின் நீதிமான்களுக்கு எல்லாம் இந்த ரகசியம் தெரியாதுங்க. தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 7 8 9 வசனத்துல படிக்கும் போது இதன் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா தானியேல் கேட்பாரு. கர்த்தர் சொல்லிடுறார், நீ எழுதி வச்சுட்டு போ, பின்னாடி காலத்துல உள்ளவங்க புரிஞ்சுக்குவாங்க, முடிவு காலத்தில் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள் தான் சொல்லப்படுது. அப்ப இந்த வருத்தத்தின் அப்பம் அப்படின்னா இந்த சத்திய வசனமாக இல்லாம வசனமாக மட்டும் புரிந்து கொண்டு அதுக்கு தனித்துவம் அல்ல, நம்முடைய சிந்தையில் வருகிறதெல்லாம் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு சொல்லுகிறோம் என்று நமக்குள்ளேயே நிதானித்துக் கொள்கிற பொய்யான போதனைகள் எல்லாமே வருத்தத்தின் அப்பம் அல்லது குழப்பங்கள் இருக்கும், ஒன்னும் புரிந்து கொள்ளுதல் இருக்காது. ஆனா இதே சங்கீதம் 127 2வது வசனத்தின் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா அந்த கடைசி வரியை படிங்க. அவர் யாருக்கு என்ன கொடுப்பார்? வருத்தத்தின் அப்பத்தை கொடுக்க மாட்டாரா, தெளிவான இளைப்பாறுதலுக்குரிய நித்திரையின் அப்பத்தை கொடுப்பார். அப்ப அந்த நித்திரைக்குரிய இளைப்பாறுதல் எதுலதான் இருக்குன்னா, வசனத்திலயா இல்ல வேற எதுலயுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனத்துல இருக்கு. அதை புரியாத வரையும், அந்த ரகசியத்தை தெரியாத வரையும் அது என்னவாக இருக்குன்னா வருத்தத்தின் அப்பமா இருக்கு. அந்த ரகசியம் உள்ள மகத்துவத்தை புரிந்து கொண்டால் அது எப்படி இருக்குது? நித்திய இளைப்பாறுதலை கொடுக்கக்கூடிய ஆழமான ஒரு இளைப்பாறுதலுக்குரிய ஒரு விஷயமா இருக்குதுங்கிறத எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல 1 முதல் 4 வசனத்துல படிக்கும்போது தெளிவா புரிந்து கொள்ள முடியும். அந்த இளைப்பாறுதல், ஓய்வு அப்படிங்கிறது தேவன் எதில் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். படிங்க. பக்கம் 302. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரமா மன்னிக்கவும் 4ஆம் அதிகாரம். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான பாருங்க, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன.
அந்த இளைப்பாறுதலுக்குரிய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன வாக்குத்தத்தமா, சரிங்களா? அதை அடைய வேண்டியவர்கள் அவர்கள் கையில இருக்கு. வேணும்னா எடுத்துக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம், சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பாருங்க, கர்த்தருக்குள்ளான பயத்துல பின்வாங்கி போயிடாத அளவுக்கு கலப்பையின் மேல் கை வைத்த பிறகு அந்த சத்திய வசனத்தை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களா இருந்தோம்னா அந்த இளைப்பாறுதலை அடைஞ்சிருவோமா? அந்த சத்திய வசனத்தை கேட்காம இருக்கிறோம்னா அந்த வருத்தத்தின் அப்பத்தை தான் நம்ம சாப்பிடுறவர்களா இருக்கிறோம். தொடர்ந்து அந்த நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள போகணும்னா அதை கேட்டு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கக்கூடிய சீசர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும். அழைக்கப்பட்டவரோ அநேகர், தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ சிலர் என்கிற அந்த சிலருக்கு மட்டுமே இந்த நித்திய இளைப்பாறுதலுக்கான ஒரு வாய்ப்பு கீழ்ப்படிதலில் இருக்கிறது. கர்த்தர் சொன்ன வசனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய சத்தியத்தை கேட்பது மட்டுமல்ல, கேட்டதின்படி கிரியையில் காண்பிக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே இந்த இளைப்பாறுதல் நிச்சயிக்கப்பட்டிருக்க வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க அந்த வசனத்தை. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல. பாருங்க, இந்த உலகத்துல சுவிசேஷம் எல்லா இடத்துலயும் அறிவிக்கப்பட்டிருக்கான். சாட்சியாக அறிவிக்கப்படும் சொன்னார், அது அறிவிக்கப்பட்டு இருக்குது, சரிங்களா? அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்ட பாருங்க, கேட்கிறவங்க விசுவாசம், அந்த மகா பரிசுத்தமான விசுவாசங்கிறது வசனம் அல்ல, வசனத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய மறைபொருள் தான் அந்த விசுவாசம். விசுவாசம் எதனால் வரும்? கேட்கிறதுனால் வரும். எதை கேட்பதனால் வரும்? வசனத்தை. வசனம் கேட்டு புரியலன்னா, வசனம் கேட்டு புரியலன்னா அது என்ன அப்பமா இருக்குது? என்ன அப்பமா இருக்குன்னு படிச்சோம் சங்கீதத்துல. வருத்தத்தின் அப்பம், புரியாம குழப்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தின் ஆவியின் அப்பமா தான் இருக்குது. நிறைய கிறிஸ்தவ மார்க்கத்துல நிறைய ஆழமான சத்தியங்கள் புரிவதில்லை. அப்படி புரிந்து கொள்கிற அந்த அப்பத்தை புசிக்கும் பொழுதுதான் அது மகா பரிசுத்தமான விசுவாசமா இருக்குது. அப்ப விசுவாசம் என்கிற இந்த சத்தியத்திற்குள்ளாக கேட்கும் பொழுது, அந்த ஆழங்களை புரிந்து கொள்ளும் பொழுது நம்மளுக்கு நித்திய இளைப்பாறுதலுக்குரிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. அதை சத்தியமாக அவர்கள் கேட்கவில்லை என்றால் அது பிரயோஜனம் இருக்காது, சரிங்களா? இப்ப ஒரு சில வசனங்கள் இருக்குங்க. உலக சிநேகம் தேவனுக்கு எதிரான வகை அப்படின்னு ஒரு வசனம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல அநீதியான உலக பொருள்களினால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் சொல்றார். என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? இதை யாக்கோபு 4:5 உலக சிநேகம் தேவனுக்கு எதிரான பகை. இப்ப இதனுடைய ஆழங்களை எல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம், புரியாம இருக்கிறோங்கிறது நிறைய கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்கு, சரிங்களா? ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீரில் மேல் போடு, அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் கொடுக்கும்னு பிரசங்கி 11ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம். ஆகாரத்தை கொண்டு போய், சாப்பாடை கொண்டு போய் தண்ணீர்ல போட்டா அநேக நாட்களுக்கு அப்புறம் என்னவா இருக்கும்? அடுத்த நாள் வேணா பழைய சோறா சாப்பிடலாம். ஆனா அநேக நாட்களுக்கு அப்புறம் அந்த சோறு என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. ஒரு 10 நாள் கழிச்சு ஓபன் பண்ணி போட்டா இந்த தங்கமா மாறிடுமா? சொல்லுங்க, தங்கமா மாறிடுமா? அந்த வசனங்கள் படிச்சிருக்கிறீங்களா? படிங்க. பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்ப ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீரில் மேல் போடு, அநேக நாட்களுக்கு அப்புறம் 4வது வசனமா? ஃபர்ஸ்ட் வசனம் படி. ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். பாருங்க, இதுக்கு என்ன புரிந்து கொண்டோம்? நம்ம இதனுடைய ஆழங்களை என்னவாக இருக்கும் நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணுமே புரியாத ஒரு வசனமா இருக்குது. பாருங்க, ஏசாயா 4ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை படிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த உலகத்துல வரணுமா? படிங்க. ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும். பாருங்க, இந்த ஒரு வசனம். 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை புடிச்சுக்கிட்டு நாங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம், கல்யாணம் ஆகலைங்கிற ஒரு நிந்தை நீங்கட்டும், நாங்களே சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம், நாங்களே ட்ரெஸ் மாட்டிக்கிறோம், எங்களுக்கு கல்யாணம் மட்டும் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு காலம் தேவைதானா? இந்த வசனம் நிச்சயமா நிறைவேற காலத்துல நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அப்ப இப்படி எல்லாம் வசனம் இருக்கு. இதனுடைய ஆழங்கள் என்ன என்ன புரிந்து கொண்டோம் பாருங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். அதுல 20வது வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. பாருங்க, சாட்சி ஆகமும்னு ஒண்ணு இருக்கான், வேதம்னு ஒண்ணு இருக்கான். இவை ரெண்டையும் நீங்க படித்து புரிந்து கொள்ளாவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் யாரு? விடியற் காலத்து வெளிச்சம் என்னது? சூரியன். சூரியன் விடிவெள்ளி யார்? நீதியின் சூரியன். 2ஆம் வருகையில வரக்கூடிய ஆழமான சத்தியங்கள், அவருடைய ராஜ்யத்தின் மறைபொருள்கள்லாம் சாட்சியாகமும் வேதத்தையும் படித்தால் உள்ள ஒளியே ஒண்ணுமே புரியாது அப்படின்ட்டார். இப்ப நான் கேள்வி என்னன்னா, சாட்சியாகம்னா என்ன, வேதம்னா என்ன? ரெண்டையும் படிச்சாதான் நம்ம வேணா சொல்லலாம் வேதம்னா பைபிள். அப்ப சாட்சியாகம்னா, சாட்சியாகம்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கிறீங்களா? இந்த 2 புத்தகத்தை படிக்கலன்னா உங்களுக்கு என்ன இல்ல? விடியற் காலத்தின் 2ஆம் வருகையின் மறைபொருள் உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டார். இவ்வாறாக ஏகப்பட்ட வசனங்களின் ஆழங்களையும் மறைபொருள்களையும் புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். இதெல்லாம் புரியாம நம்ம பரலோகத்துக்கு போறேன்னா பரலோகத்துக்கு போற வழிகள், அந்த வழியானது இந்த மறைபொருளுக்குள்ளாக. இப்ப சென்னைக்கு போனோம்னா கரெக்டான அட்ரஸும் அந்த வழியும் தெரிஞ்சாதானே போக முடியும். நான் சென்னைக்கு போறேன்னு போயிட்டு தெற்குக்கு போனோம்னா கன்னியாகுமரி கடல் தான் வரும். சொல்லுங்க. அப்ப அந்த மறைபொருள்கள் எல்லாம் வசனத்துக்குள் மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைபொருள்களை புரியாமல் நம்மளுக்கு என்ன ஒரு அப்பம் தான் கொடுக்கப்படுதுன்னா, அந்த வசனத்தை வேணா லிட்டரலா படிச்சுட்டு போனதுல குழப்பத்தின் ஆவிதான் வரும். நீங்க கூட கேட்கலாம், ஏன் அப்படிப்பட்ட வசனத்தை எல்லாம் தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார்? புரியுற மாதிரி கொடுக்க வேண்டியதானே. ஏசாயா 28ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா ஏன் இப்படி தேவன் நம்மளுக்கு வசனத்தை புரியாம கொடுத்து வச்சிருக்கிறாரு? ஏசாயா சீக்கிரமா 28ல 13வது வசனம். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல். கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் சிக்குண்டு பிடிபட்டு நொறுங்குற மாதிரி தான் நான் எழுதி வச்சிருக்கேன், எதுவுமே புரியுற மாதிரி எழுதி வைக்கலன்ட்டார். அப்ப எப்படி புரிந்து கொள்ளலாம், அந்த ஆழங்களை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 39ல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்குது அப்படிங்கிற. இதே ஏசாயா 34:16 படிக்கிறோம். ஏசாயா 34:16 படிங்க. இவ்வாறாக அவைகள் வசனம் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமா இருக்கா புரியாம. அந்த புரிந்து கொள்ள வேண்டிய வசனங்களின் ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏசாயா 34:16 மிக முக்கியமான ஒரு மகத்துவம் உள்ள ஒரு ரகசியத்தை நம்மளுக்கு சொல்லுது. அது என்னன்னு படிக்கலாம் பாருங்க. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிற்று, அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். அப்ப ஒரு கேள்வி நம்ம எழுப்புறோம், சரிங்களா? பதில் வேற ஒரு இடத்துல இருக்குமா? இப்ப பாருங்க, ஒரு வசனத்தை படிக்கலாம் பாருங்க. 137ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை படிங்க. ஒரு இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லிடுறேன். இந்த வசனத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் குழந்தையே இல்லாம இருந்துச்சான். அதனால டெய்லி ஜெபம் பண்ணுவாங்களாம் அந்த சகோதரி. 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, குழந்தை இல்லை. சரிங்களா? 10 வருஷமாச்சு, குழந்தை இல்லை. இன்னும் வைராக்கியமா ஜெபம் பண்ணும்போது குழந்தை கருவுருவாயிடுச்சு. அங்க புருஷன் தகப்பன், அந்த குழந்தைக்கு தகப்பன் என்ன பண்றாருன்னா, சரி ஓகேன்னு சொல்லி நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. குழந்தையும் பிறக்க போகுது. ஆனாலும் அவருக்கு என்னன்னாக்க, குழந்தை இத்தனை நாள் வருஷம் கழிச்சு நம்மளுக்கு குழந்தை பிறக்குது, பிறந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது அவர் மேல உள்ள. அவருக்குள்ளாக ஒரு வருத்தம் என்னன்னா, நம்ம கேட்ட குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற வருத்தத்திலே அவர் பைபிள் படிக்கிறதே விட்டுட்டார். கொஞ்சம் இப்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப குழந்தையும் பிறந்துருச்சு. அப்ப அந்த தாய் சொல்றாங்க, குழந்தைய பார்க்க வந்திருக்கிறார் தகப்பன், நீங்க குழந்தைய தொடக்கூடாது. இப்ப நீங்க என்ன பண்ணணும், பைபிள்ல எடுத்து படிச்ச பிறகு அதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ணணும், குழந்தைய கையில தூக்கணும். உடனே என்னம்மா வசனம் படிக்க அப்படின்னு கேட்டு, நீங்களே ஓபன் பண்ணுங்க, தேவன் கொடுத்த வசனம் என்னன்னு பார்ப்போம். இப்படி எல்லாம் நிறைய பேர் தேவன் எனக்கு கொடுத்த வசனம் அப்படின்னு படிப்பாங்க. குழந்தை பிறந்திருக்கு,
குழந்தைய கையில வாங்கி பார்க்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. 137ஆம் சங்கீதத்துல 9வது வசனம் தான் படிக்கிற மாதிரி வந்துச்சு. படிங்க. உன் குழந்தையை பிடித்து கல்லில் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். பாருங்க, இப்படி எல்லாம் வசனம் வந்தா பைபிள் என்ன தொடுவார் அவரு? இப்படி எல்லாம் பைபிள் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு கடவுள் கொடுத்த வசனம். யூதாஸ் சொல்றார், செய்வதை சீக்கிரமா போய் செய்யும். இப்படிதான் ஒருத்தர் சாவறதுக்கு ரெடியா இருந்தாராம். பைபிளை திறந்தவனே தூக்கு போடுறதுக்கு ரெடியா இருக்கிற ஆண்டவரே சாவ போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பைபிளை திறந்தாராம். செய்வதை சீக்கிரமா செய்யணும். என்ன வசனம் அது? இப்படியா பைபிள் படிக்க முடியும்? இப்படி எல்லாம் பைபிள் படிக்கவே முடியாது. அப்ப 137ஆம் சங்கீதத்தில் பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவானா. இது எப்படி பாக்கியவானா இருக்க முடியும்? இப்ப இதெல்லாம் நம்ம லிட்டரலா எடுத்து புரிந்து கொண்டோம்னா முற்றிலும் தவறா இருக்குது. இதுதான் பொய் போதனைக்கு அடையாளமா இருக்குது. இதுதான் இடர்களுக்கு ஏதுவான கல்லாக இருக்குது. இதுதான் அந்த என்ன அப்பமா இருக்குது? வருத்தத்தின் அப்பம். பைபிளே புரியாம நம்ம இருக்கிறோம். இவ்வளவு பிரிவினைவாதத்துக்குரிய சபைகள் உருவானதுக்கு காரணமே இந்த வசனம் தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியல. ஏன் புரியலன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா நான் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறேன்ட்டார். அப்ப இதற்கான ஜோடி வசனத்தை தேட வேண்டியவர்களா இருக்கும். சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் பாருங்க. 137ஆம் சங்கீதத்துல உன் பிள்ளைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவானா. எந்த கல் மேல மோதி அடிக்கணுங்கிறதா இங்க பிரச்சனை. அது எந்த கல் தெரியுமா? கிறிஸ்து என்னும் மூளைக்கல்லின் மேல் நம்மளுடைய பிள்ளைகள்லாம் நாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கணும் அப்படிங்கறத சொல்லக்கூடிய ஆழம். சரிங்களா? இத 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5க்கு அப்புறம் உள்ள வசனத்தை படிங்க. 6-7 படிங்க. அதுல தெளிவா இருக்கும் பாருங்க. அந்த கல், அந்த ஜீவனுள்ள கல், அந்த மூளைக்கல் நம்ம மேல விழுந்தா அது நஷ்டமாயிருவோமா. ஆனா அந்த கல்லின் மேல் விழுந்தால் அப்படின்னா அந்த கல் மேல் விசுவாசம் வைத்தால் அப்படின்னு அர்த்தம். படிங்க. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். பாருங்க, சீயோன் என்னும் பர்வதத்தின் மேல வைக்கிறார் அந்த மூளைக்கல். யார் அந்த மூளைக்கல்? யார் அந்த மூளைக்கல்? கிறிஸ்து. சரிங்களா? அந்த கல் படிங்க. அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன். அப்ப அதன் மேல் விசுவாசம்னா அந்த பிள்ளைகளை போய் அந்த விசுவாசமாகிய மூளைக்கல் மேல் வைக்க வேண்டும், அடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான். அப்ப அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அது இந்த 137ஆம் சங்கீதத்தை தான் இங்க சொல்றத பாக்குறோம். அதே மாதிரி 128ஆம் அதிகாரத்திலையும் அதை பாக்குறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடர்களுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கல்மனையுமாயிருச்சு. அதே கல் நம்ம மேல விழுந்துச்சுன்னா அது நம்ம நஷ்டமாயிருவோம். இதுதான் அந்த வசனத்தின் விளக்கம். அப்ப அந்த கல் மூளைக்கல்லின் மேல் நாம் விசுவாசம் வைக்கணுங்கிறதா 137ஆம் சங்கீதத்துல 9ல படிக்கும் போது என்ன பாக்குறோம்? அந்த கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான்னா. இந்த சத்தியத்தின் வசனங்களை உங்களுக்கு போதிக்கிற அல்லது கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை கீழ்ப்படிந்தீர்கள்னா நாம் தான் அந்த பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் யார் மேல விசுவாசம் வைக்க வேண்டும்? மூளைக்கல்லாகிய கிறிஸ்து. இவ்வாறாக ஒவ்வொரு ஆழமான வசனத்தை புரிந்து கொள்ளாத பட்சத்தில் நாம் எல்லாம் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிற குழப்பத்தின் ஆவியில, தெளிவற்ற ஆவியில நம்ம எங்க போறோம்னே தெரியாத ஒரு பயணத்தை தான் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளணும். அப்ப எபிரேயருக்கு திரும்ப வந்துடலாம். 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த நித்திய இளைப்பாறுதல் என்கிறது வசனத்தில் அல்ல, வசனத்தின் ஆழங்கள் மறைபொருளை புரிந்து கொள்வதில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஏன் அப்படி இந்த ஒரு கூடுகை கூட இன்னைக்கு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம்னா, இது மாதிரியான ஆழமான சத்தியங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு இந்த டால்மியாபுரத்துல இந்த ஒரு பகுதியில தொடர்ந்து நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா முற்றிலும் காணிக்கையோ தசம பாகமோ இல்லாம முற்றிலும் இலவசமாக வாரந்தோறும் இந்த மாதிரி மகத்துவம் உள்ள மறைபொருள்களை ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் உள்ள ரகசியங்களை உங்களுக்கு நாங்கள் எடுத்து கூற இருக்கிறோம். இதே இடத்துல உங்களுக்கு நாங்கள் செய்வதற்கு இந்த டால்மியாபுரத்துல நாங்கள் உங்களுக்கு செய்து கொடுப்பதற்கு வாஞ்சை உள்ள ஒரு காரியமாக தான் இந்த ஒரு கூடுகையினுடைய முக்கியத்துவமே நாங்கள் வைத்திருக்கிறோம் என்பதுதான் இந்த இடத்துல உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 127ஆம் சங்கீதமா இல்ல, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 2வது வசனம்.
ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ இந்த இளைப்பாறுதல் விசுவாசித்தவர்களாகிய நாமோ அதை உண்மையிலே ஏற்றுக்கொண்டால் அந்த வசனத்தின் மறைபொருள்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும்படி உங்கள் மனதை கொடுத்து விட்டீர்கள் என்றால், அதெல்லாம் சொன்ன இந்த 1 வருட காலமோ அல்லது 1.5 வருட காலத்துக்குள்ள இங்க இருக்கிற பகுதியில் உள்ள எல்லாருக்கும் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் உள்ள இவர இந்த மறைபொருள்கள் எல்லாம் முற்றிலும் எந்த காசும் கொடுக்காம இலவசமா நாங்க உங்களுக்கு தர்றோம். அதில் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு என்னவா இருக்குது? டெம்பரவரி இளைப்பாறுதல் தான். இப்போ சரிங்களா? நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள போகணும்னா அடுத்த ஸ்டெப் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இப்ப டெம்பரவரியான நம்ம வாழ்க்கை முடிகிற வரையும் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிறாராம். படிங்க படிங்க. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். அப்ப அவருடைய வசனத்துக்கு சத்திய மறைபொருளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அந்த இளைப்பாறுதல் இருக்கு, கீழ்ப்படியாதவர்களுக்கு அந்த இளைப்பாறுதல் இல்லை. உலக தோற்றம் முதலே அது கிடைக்காமலே போயிடும் அப்படிங்கிறதையும் சொல்றார். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. மேலும் தம்முடைய கிரிகைகள் எல்லாம் முடிந்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லி இருக்கிறார். அன்றையும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த வசனமாகிய காரியம் நாம் புரியாத வரையும் அது என்ன அப்பமா இருக்குது? என்ன அப்பமா இருக்கு? புரியாத வரை வருத்தத்தின் அப்பம், குழப்பத்தின் ஆவி. ஒருவேளை புரிந்து கொண்டால் அது நாம் மரண பரியந்தம் இளைப்பாறுதலை, சத்தியத்துக்குள்ளான இளைப்பாறுதலை, மறைபொருளை புரிந்து கொண்டு அதற்கான தெளிவை அடையக்கூடிய ஆவியை கொடுக்கிறார். அதை தொடர்ந்து கேட்டது மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படுகிறவர்களா இருந்தா நித்திய இளைப்பாறுதலை, யுகா யுகத்திற்கு முடிவில்லா வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் உள்ள இளைப்பாறுதலை தேவன் நம்மளுக்கு கொடுக்க இருக்கிறார். அததான் இந்த சங்கீதம் 2ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதியில நாம் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறவர்களா, ஏன்னா வசனம் எல்லாம் நம்மளுக்கு புரியல அப்படின்னால நம்ம வருத்தத்தின் அப்பம் தான். மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆனா பிழைப்பதற்கு ஏதுவான வசனமே நம்மளுக்கு என்னவா இருக்குது? குழப்பமா இருக்குது, புரியாம இருக்குதுன்னு பாக்குறோம். அப்படிப்பட்ட வார்த்தைகள், வசனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுல நம்ம என்ன பாக்குறோம்? இளைப்பாறுதலுக்கான சத்திய வசனத்தை புரிந்து கொண்டு நாம் அதனுடைய ஆழங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்றாரு, வேத வாக்கியங்களை நிதானமாக பகுத்து போதிக்கப்பட்டிருக்கணும். அப்படி போதிக்கப்பட்டிருந்தா நாம் தேவனுக்கு முன்பாக போய் உத்தமமான அந்த ஒரு உண்மை ஊழியக்காரர்களாக நாம் போய் நிற்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப வேத வாக்கியத்தினுடைய மறைபொருள் பகுக்கப்பட்டிருக்கிறது. அதை ஜோடி வசனத்தோடு சேர்த்து அந்த மறைபொருளை பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம். சரிங்களா? இது மாதிரி வசனத்தின் ஆழங்கள்ல அநேக வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாம் நிறைய பேர் ஒண்ணுமே புரியறது இல்லை. இப்போ ஒரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க. 12:3. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பமாய் இருந்தது. அப்ப ஒரு வலு சர்ப்பம் போன்ற ஒரு மிருகம் சொல்லப்படுது. அது வானத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த வசனம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? ஏதோ ஒரு பெண் குழந்தை பெற்றவுடன் அந்த குழந்தையை முழுங்குறதுக்கு ரெடியா இருக்கான். இந்த மிருகம் என்ன? அந்த 10 கொம்பு என்ன? இது மாதிரி ஆழமான ஒரு விஷயங்கள்லாம் பைபிள்ல அநேக விஷயத்துல ஒரு கேள்விகளாக எழுப்பப்பட்டு இருக்குது. ஆனா பதில் இல்லை. என்னமோ கார்ட்டூன் படம் பாக்குற மாதிரி என்னமோ 7 தலை 10 கொம்புள்ள ஒரு மிருகம் வானத்துல இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரு குழந்தையை முழுங்குறதுக்கு ரெடியா இருக்கும். இது என்ன புரிந்து கொண்டோம்? அப்ப இதனுடைய ஜோடி வசனம் அங்கே தேடினா கிடைக்காதுங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 23, 24 படிச்சீங்கன்னா அந்த மிருகம் என்ன, அதனுடைய 10 கொம்பு என்னன்னு சொல்லுவார். சரிங்களா? அப்ப படிக்கலாம் பாருங்க. அந்த மிருகம்னா என்ன, அந்த 10 கொம்புனா என்னன்னு தானியேல்ல தேடினாதான் கிடைக்கும். படிங்க. தானியேல் 7:23. அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே, 4ஆம் மிருகம், மொத்தம் 4 மிருகம். அதுல 4வது மிருகத்துக்கு தான் 7 தலை 10 கொம்புள்ள மிருகம்.
அந்த 4ஆம் மிருகம் பூமியிலிருந்து எழும்பக்கூடிய 4ஆம் ராஜ்யமாகும். ஒரு ராஜ்யம் வரும். அது ரோம ராஜ்யத்தை அடையாளப்படுத்தி சொல்லப்படுது. சரிங்களா? அந்த ரோம ராஜ்யமாகி அந்த ராஜ்யம் வரும்போது அந்த ராஜ்யத்துல உள்ள 10 கொம்பு என்னன்னு சொல்றாரு பாருங்க, படிங்க. அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறா இருந்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜா. பாருங்க, அடையாள பாஷையில் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்க ஒரு மிருகம் அந்த தலையில 10 கொம்புன்னு. ஆனா அங்க தானியேல்ல தான் அதுக்கு விளக்கம் கிடைக்குது. வெளிப்படுத்தல கேட்ட கேள்வியில ஜோடி வசனம் இருக்கு. அந்த ஜோடி வசனத்தின் ஆழங்களை புரிந்து கொண்டால் ஆழமான சத்தியம் தெரியும். இதுக்கு முன்னாடி வரையும் அந்த 7 தலை 10 கொம்பு என்னன்னு புரியாம இருந்துச்சா? அது புரியுதா இன்னைக்கு? அப்ப புரியாம இருந்துச்சுன்னா அது வருத்தத்தின் அப்பமாகி குழப்பத்தின் ஆவியில இருந்தோம். நம்ம தேவனே குழப்பி வச்சிருக்கிறார். ஆனா புரிந்து கொள்ள வேண்டுமா? அதற்கான ஜோடி வசனத்தை வேற எங்கேயோ வைத்திருக்கிறார். அதை தேடி வாசித்தால் அதனுடைய ஆழங்கள் மகத்துவங்கள் எல்லாம் புரியும். இது புரிஞ்சிச்சுன்னா இப்பொழுது நம்ம மரண பரியந்தம் நம்மளுக்கான ஒரு சத்திய இளைப்பாறுதலை கொடுக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும்னா வசனம் வேறு சத்தியம் வேறுங்கிறத வச்சு புரிஞ்சுக்கோங்க. வசனங்கிறது நம்ம டெய்லி படிக்கிறோம், புரியாம இருக்கும். சத்தியம்னா அந்த வசனத்தில் உள்ள ஆழங்களை புரிந்து கொள்வதுதான். அப்ப அந்த மிருகம் 7 தலை 10 கொம்பு, கொம்புங்கிறப்ப அது ராஜாக்களை அடையாளப்படும். இவ்வாறாக தான் வேதத்தின் மகத்துவங்களை எல்லாம் ஒண்ணு ஒண்ணா ஆழமா புரிந்து கொள்ள வேண்டும். இதே மாதிரி நம்ம பாக்குறோம், ஒன்னு ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் கிடைக்கும். இப்ப நீங்களே சொல்லுங்க அதுக்கான அர்த்தத்தை. பாருங்க, ஆகாரம்னா என்ன? நம்ம சாப்பிடுற சாப்பாடைய சொல்றாரு. தேவன் ஆகாரம்னு ஒண்ணு சொன்னாருன்னா என்னத்தை சொல்வாரு? வசனம். மனுஷன் அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வசனத்தை கொண்டு போய் தண்ணீர்ல போடுன்னு சொல்லிட்டாரு. அப்ப தண்ணீர்லயா போடுறது? இந்த பைபிளை கொண்டு போய் தண்ணீர்ல போட்டா ஒரு 10 நாள் கழிச்சு அது என்ன ஆயிரும்? சங்கம் ஆயிரும். அப்படித்தானே? ஊறி போய் ஒண்ணுக்கும் உதவாம போயிரும். இதுதான் நடக்கும். அப்பனா என்னது? அந்த ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீரின் மேல் போடு, அது அநேக நாட்களுக்கு அப்புறம் பலன் கொடுக்கும்னா அந்த வசனத்தை எங்க கொண்டு போய் போடணும்? எங்க கொண்டு போய் போடணும்னா தண்ணீர். தண்ணீர்னா நம்ம எம்எல்ஏ வந்து பேசுவார், நம்ம ஒரு தொகுதி எம்எல்ஏ. கடல் அலை என திரண்டு வந்திருக்கிற ஜனங்களே, அங்க என்ன கடல் அலையா திறந்து வந்திருக்கு? யார் வந்திருக்கிறா? கொஞ்சம் பேசினாதான் நல்லா இருக்கு. ஜனங்களை கடல் அலை, கடல்னு சொல்றாரு. தேவன் அப்படிதான் சொல்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிச்சு பாருங்க. தண்ணீர், கடல், தண்ணீர் இப்படின்னா எதை அடையாளப்படுத்துதுன்னு பாருங்க, படிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனம். பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும். அப்ப அந்த தண்ணீர் எதை அடையாளப்படுத்துதுன்னா இந்த உலக ஜனங்கள் எல்லாம். இன்னொரு இடத்துல துன்மார்க்கமே வாழ்கிற ஜனங்கள் கொந்தளிக்கிற கடல் அலையை போல இருக்கிறாங்க அப்படின்னு ஜெரமியால படிக்கிறோம். அப்ப இது இந்த தண்ணீர் என்ற அந்த கடல் தண்ணீருக்குள்ள வசனத்தை கொண்டு போய் போடணுங்கிறார். அப்ப வசனம்ங்கிறது இந்த பைபிளை கொண்டு போய் அவர்களுக்கு சொல்லும் பொழுது, வசனங்களை சொல்லும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி ஏற்றுக்கொள்கிற அந்த ஜனங்களுக்கு பேர் தான் தண்ணீர். அந்த ஏற்றுக்கொண்ட பிறகு உடனே ஒரு விதையை போட்டோம்னா காய் காய்ச்சி கனி கொடுத்துருமா? அடுத்த நாளே எப்ப கனி கொடுக்கும்? அதுக்கு தானியம் என்றால் 4 மாசம், மற்ற ஏனைய மரங்கள்லாம் 4-5 வருஷம் இல்லைங்களா? அப்ப அவன் ஆகாரத்தை கொண்டு போய் தண்ணீரில் போடு, அநேக நாட்களுக்கு அப்புறம் அந்த சத்தியத்தை கேட்டு உணர்ந்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? கனி கொடுப்பார்கள். ஆவியின் கனி கொடுப்பதை பத்தி பேசுற. இவ்வாறாக இதுல உள்ள மகத்துவத்தின் வசனங்கள் நம்மளுக்கு புரியாம இருந்துச்சுன்னா அது குழப்பத்தின் ஆவியில இருக்கிறோம், பரிசுத்த ஆவியினால அல்ல. தெளிந்த புத்தி உள்ள ஆவிக்குள்ளாக நம்ம வழி நடத்தப்படுறோம்னா அந்த ஆழங்களை எல்லாம் புரிஞ்சிருந்தாதான் தேவனுடைய ஆவியினால் வழி நடத்தப்படுறோம். ஒருவேளை நம்மளுக்கு புரியாம இருக்க அந்த வசனம் அப்படின்னாக்க அந்த வசனம் என்னது? வருத்தத்தின் அப்பமா மாறுது. சரிங்களா? நம்ம சந்தோஷத்தின் அப்பமாக மாற்ற வேண்டியது இந்த கூடுகையில நீங்க தொடர்ந்து வரும் பொழுது இந்த மகத்துவம் உள்ள ஆழங்களை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். ஓகே, அப்ப கர்த்தர் இளைப்பாறுதலை கொடுத்தாருனா தான் அது நித்திய இளைப்பாறுதலாக மாறுங்கிறத சங்கீதம் 27:2 நம்ம படிச்சோம். தொடர்ந்து 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தொடர்ந்து 3வது வசனம், சங்கீதம் 127 3வது வசனம். நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதை வாசிச்சிட்டோம், படிங்க தொடர்ந்து. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பாருங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்.
இப்ப இந்த பிள்ளைகள்ங்கிறது நம்மளுக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகளை சொல்லப்பட்டிருக்கா? கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கர்ப்பத்தின் கனி என்னது? கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் உரிமை சொத்து. நல்லா கவனிங்க, கர்த்தரால் வரும் சுதந்திரம், உரிமை சொத்து. இதே வசனம் புதிய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல இருக்கு. எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அந்த வசனத்தை ஜோடியோடு சேர்த்து பாத்தீங்கன்னா இதனுடைய மகத்துவம் என்ன புரியும். நம்ம பெற்கிற பிள்ளைகளை சொல்லப்பட்டிருக்கானா? நிச்சயமா இல்ல. ஆனா இது கர்த்தரால் வரும் உரிமை சொத்துக்குரிய ஒரு பிள்ளைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரால் வரும் உரிமை சொத்து. ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. பாருங்க, நம்ம உண்மையிலே தேவனுடைய பிள்ளைகளானால், இப்ப அந்த வசன சங்கீதத்தை கொண்டாந்து இங்க சேர்த்து பாருங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் 3வது வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஓகே, அப்ப இந்த இடத்துல பாருங்க, கர்த்தரால் வரும் சுதந்திரத்தை சொல்லும் பொழுது, உரிமை சொத்துன்னு சொல்லும் பொழுது, இங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ல படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? நாம் பிள்ளைகளானால் கர்த்தருடைய உரிமை சொத்து அப்படிங்கிறார். சரிங்களா? இப்ப நம்ம எல்லாம் பிள்ளைகளா? தேவனுடைய பிள்ளைகளா? எதை வச்சு நீங்க உறுதியை சொல்ல முடியும்? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளா? முதல்ல தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாதான் அவருடைய உரிமை சொத்தா அடுத்த ஸ்டெப்ல மாற முடியும். உரிமை சொத்துனா எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்ல நம்ம தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளா இருந்தாதான் நம்ம தாய் தகப்பன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் நம்மளுக்கு உரிமையாகும். புரியுதா பிள்ளைங்களா? இப்ப நம்ம தாய் தகப்பன் நம்மளுக்கான சொத்தை கொடுக்காம இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கு நம்மளுக்கு? என்னை பார்த்துக்கிட்டான், என்ன நல்ல முறையில வளர்த்தான், முதிர் வயதுல என்ன காவாந்து பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் தகப்பன் உண்மையான பிள்ளைக்கு கொடுக்காம, பிறந்த பிள்ளைக்கு கொடுக்காம தத்தெடுத்த பிள்ளைக்கு கொடுத்தா என்னவா இருக்கும் உங்களுக்கு? அப்படி கொடுக்கலாமா? தத்தெடுத்த பிள்ளை கொடுக்கிற அளவுக்கு அந்த பிள்ளை என்ன பண்ணியிருக்கோம் நீங்க சொல்லுங்க. நம்ம தான் உண்மையான பிள்ளை நம்ம அப்பா அம்மாவுக்கு. ஆனா நம்ம தாய் தகப்பன் என்ன பண்ணிட்டாங்க? நம்மளுடைய உரிமை சொத்துக்கள் எல்லாம் யாருக்கு கொடுத்துட்டாங்க? சும்மா ஒரு கருத்துக்காக சொல்றேன். இப்படி கொடுத்துட்டா அந்த அப்பா அம்மா காலி, அவ்வளவுதான். சும்மா விட மாட்டோம் நம்ம. சரிங்களா? ஆனா ஒருவேளை தத்தெடுத்த பிள்ளைக்கு இந்த உரிமை சொத்துக்களை எல்லாம் எழுதி வச்சுட்டாங்கன்னா நம்ம இது கரெக்டான்னு நான் கேட்கிறேன். கரெக்டா தப்பா? ஆக்சுவலா பிள்ளை அப்படிங்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் தான் என்னுடைய சொந்த சம்பத்துங்கிறார். புறஜாதிகளாகிய நம்மளை பார்த்து ரொம்ப வெறுக்கிறவரா இருக்கிறார். ஆனா இந்த இஸ்ரேல் ஜனங்களே கைவிட்டுட்டு புறஜாதிகளா இருக்கிற நம்மளை தத்தெடுத்துக்கிட்டார். அந்த வகையில நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்ல, உரிமை சொத்துக்கும் ஆளாயிட்டோம். எந்த உரிமை சொத்துங்கிறத இப்ப மெயின் விஷயம். சரிங்களா? இப்ப தேவன் கொடுக்கிற உரிமை சொத்து என்ன? காரு, பங்களா, வீடு இப்படி கொடுப்பாரா? ஆண்டவர் சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கவே இடமில்லை, நரிகளுக்கு வலை உண்டு, பறவைகளுக்கு கூடு உண்டு. அப்படிங்கும்போது உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாரா? சொல்லுங்க. அவர் கட்டுற வீடு அசையாதது. அதுதான் என்னது? நம்ம பார்த்துட்டோம். அந்த ஜீவனுள்ள கற்களை போல தேவனுடைய ஆலயமாகிய சபை கட்டடம் அல்ல. அப்ப அதனுடைய ஆழங்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம், இல்லைங்களா? அப்ப அந்த உரிமை சொத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் முதல்ல நம்ம பிள்ளைகளா? நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள்ங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வசனம் சொல்லுங்க. நாங்க தேவனுடைய பிள்ளைங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வசனம் சொல்லுங்க. அதாவது அந்த வசனம் ஆமாங்க, நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள், நீங்க எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளானால் அப்பதான் இந்த உரிமை சொத்தை உங்களுக்கு கிடைக்கும். அந்த உரிமை சொத்து என்னங்கிறத இந்த பாடத்தினுடைய நிறைவுல பார்க்கலாம். முதல்ல தேவனுடைய பிள்ளைகளா? இப்படின்னா இந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கான ஒரு ஞானமும் அறிவும் அந்த சிந்தனையும் நம்மள்கிட்ட இல்லைன்னா நம்ம எப்படி பிள்ளைகளா இருக்க முடியும்? பிள்ளைகள் இல்லைன்னா நம்மளுக்கு எப்படி உரிமை சொத்து கிடைக்கும்? ஆக முதல்ல நம்ம தேவனுடைய பிள்ளைகளாங்கிற கேள்விக்கு பதில தேடுங்க. முதல்ல வேதத்துல இருக்குது, 2-3 இடத்துல தெளிவா இருக்குது. ஒரு வசனம் சொல்றேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். படிங்க வசனத்தை படி. பைக்கில் தயவு செய்து வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம்
12ஆம் வசனம், ஆ. பக்கம் 124. ம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ ம். அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி ம். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள், தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களை பத்தி சொல்லல, ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இதுக்கு விசுவாசம் மட்டும் போது ஞானஸ்தானம் தேவையில்லை. முழு உலகமே அவரை ஒரு காலத்துல விசுவாசிக்கும். செத்தவங்க எல்லாம் பிரேத குழியில் உள்ளவர்கள் அத்தனை பேருமே எழுந்து வந்து அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற காலம் வரும்போது அவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே எந்திரிச்சு வந்துட போறாங்க. ஆண்டவர் கிறிஸ்தவர்களுக்கு இரட்சகரா, உலக இரட்சகரா? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிரடைஞ்சு வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். உலகத்தார் அத்தனை பேருமே படைச்சது கிறிஸ்துவுக்குள்ளாக தான் படைச்சார் தேவன். அது கடைசி நாள்ல அவங்க எல்லாம் எந்திரிச்சு வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் உலகத்திற்குள்ள எல்லா ஜனங்களும் பிள்ளைகள் ஆயிடுவாங்க. அந்த அந்த வசனம் தான் இப்படி சொல்லுது. இப்ப கிறிஸ்தவர்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் உரிமை சொத்தே. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கலன்னா உங்களுக்கு உரிமை சொத்தே இல்லை. நீங்க பிள்ளைகளா இருக்கலாம், விசுவாசத்துல வந்துட்டு நீங்க பிள்ளைகளா மாத்திரம் தான் இருக்க முடியும். ஒழிஞ்சு உரிமை சொத்துக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை. நான் அதுக்கு வசனம் தரேன், சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்ன உரிமை இருக்குது? பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. பிள்ளைகள் ஆயிரலாங்க. உரிமை சொத்துக்கு நம்ம அதிகாரியா? தேவன் கொடுக்கக்கூடிய பரலோகம் தான் என் வீடு, பரிசுத்தம் தான் என் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? பரலோகத்தில் உள்ள பங்கு எனக்கு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது பங்கு என்னன்னு தெரியுமா நம்மளுக்கு? பரலோகத்துல என்ன கிடைக்க போகுது? ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு பரலோகத்துல கூட்டுறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும், சமைக்கிறதுக்கு இடம் கிடைச்சா போதும். அங்க காவல் காக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, கூட்டுறதுக்கு அங்க ஆள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்களா? அங்க பரிசுத்தம் உள்ள இடத்துல எந்த தீமையும் அவருடைய பாதுகாப்புல எல்லாம் பரிசுத்தமா இருக்குது. நம்ம போய் அசிங்கப்படுத்தாம இருந்தா போதும். பரிசுத்தம் உள்ளவர்கள் ஒத்தினா மகா பரிசுத்தமான அந்த ஒரு பரலோகத்திற்குள்ள முதலாம் உயிர்த்தெழுகிறவர்கள் பரிசுத்தவான்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் புரியாம நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ளான ஒரு விஷயத்துல விசுவாசத்துல மட்டும் இருந்தீங்கன்னா நீங்க பிள்ளைகள் தான். யார் இல்லைன்னு சொன்னா ஒரு வசனம் படிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 25 பிள்ளைகள் ஆவதற்கு, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டோம். இது எத்தனாவது வசனம்? 27. கலாத்தியர். நான் 25 சொன்னா 27 படிக்கிறீங்க. படி. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் 25 விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். பாருங்க, கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்தாலே பிள்ளைகள் ஆனதற்கான அதிகாரம் இருக்குன்னு யோவான் 1:12 சொல்லிருச்சு. அப்ப கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒரு அத்தனை பேருமே பிள்ளைகள் தான் இந்த வசனத்தின்படி. ஆனால் உரிமை சொத்துக்கு உரியவர்களா? பரலோகத்தில் உள்ள உரிமைகளுக்கெல்லாம் நம்மளுக்கு உரிமை இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதற்கான உரிமை வேண்டும் என்றால் விசுவாசம் பத்தாது. அதற்கான முதல் கிரியையே கிறிஸ்து செய்தார். ஞானஸ்தானம் அவர் எடுத்து வரும்போது என்ன நடந்துச்சுங்க? யோவான் அப்போஸ்தலன் சொல்றார், நீங்க என்கிட்ட எடுக்க வந்தீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? மத்தேயு 3:13 சொல்றாரு. என்ன சொல்றாரு? தேவ நீதியை நிறைவேற்றும்படி இந்த ஞானஸ்தானத்தை எடுப்பதற்கு எனக்கு இப்ப அனுமதி கொடு. அப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறதுங்கிறது தேவ நீதி. நம்முடைய தலை கிறிஸ்து இரட்சகர், அவரே முதல்ல அவர் எடுத்துட்டாருன்னா அவருடைய ஃபாலோவர்ஸ் நம்ம எடுத்துதான் ஆகணும். அப்ப அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்துலதான் தொடர்ந்து வாசிக்கலாம். நாம் கிறிஸ்துவை விசுவாசிட்டாலே நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிரோமா? தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. இப்ப ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு கிறிஸ்துவை ஆடையாக தரித்து இருக்கிறோம்.
அதுக்கு முன்னாடி வரை விசுவாசத்துல கிறிஸ்துவை ஆடையாக தரிப்பதில்லை. இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணுங்க. அப்படின்னா என்னது? ஞானஸ்தானத்துல கிறிஸ்துவை ஆடையாக தரித்து இருந்தா வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாம் எப்படி தெரியும்? வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம எப்படி தெரியும்? கிறிஸ்துவ ட்ரெஸ்ஸா மாட்டியாச்சுங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது நம்ம எப்படி தெரியும்னு கேட்கிறேன். கிறிஸ்து மாதிரி தெரியும். புரியுதுங்களா? அப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் 2 கொரிந்தியர் 5:16-17 படிக்கிறோம். என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப புது சிருஷ்டிங்கிற ஒரு வாய்ப்பே அப்பதாங்க நம்ம வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆகுது. இந்த புது சிருஷ்டிங்கிற ஒரு விஷயம் தேவன் படைக்கிற படைப்பிலேயே இதுவரையும் படைக்கப்படாது ஒன்று. அதுதான் என்னன்னா, ஆண்டவர் மரித்ததிலிருந்து புது சிருஷ்டிங்கிற ஒரு வாய்ப்பு கிறிஸ்துவுக்குள்ளாக 1,44,000 பேருக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உலகத்தார் எல்லாரும் எந்திரிச்சு வந்துருவாங்க இதே பூமியில மனுஷர்களாய். ஆனா புது சிருஷ்டிங்கிறது கிறிஸ்துவை தரித்து கொண்டு ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் தாங்க. ஆகவே இந்த ஒரு விஷயத்துலதான் அந்த புது சிருஷ்டி, இந்த பாடத்துக்கு இந்த சங்கீதத்துக்கு சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த புது சிருஷ்டியினுடைய ஆழங்கள் மகத்துவங்களை புரிந்து கொண்டீர்கள்னா முதலாவது விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுது நாம் பிள்ளைகளாயிருவோம். பிள்ளைகளானா சுதந்திர உரிமை சொத்து, பரலோகத்தில் உள்ள உரிமை உங்களுக்கு இருக்கணும். அப்படி உரிமை வேணும்னா அவரோடு கூட ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டு நாம் கிறிஸ்துவை தரித்து கொண்டால் நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். கலாத்தியர்ல யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரர், உரிமை சொத்துக்கு உரியவர்களா ஆயிடுறீங்க. அப்பனா அந்த உரிமை சொத்துனா என்னங்கிறத பாடத்தின் நிறைவுல புரிஞ்சு கொள்ளலாம். இப்ப திரும்ப சங்கீதம் 127 3வது வசனத்துக்குள்ள வந்துடலாம். படிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இப்ப பிள்ளைகள், கர்த்தருக்குரிய பிள்ளைகள்னா யாரை விசுவாசிப்பதனால் நாம் பிள்ளைகள் ஆகிறோம்? கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் நாம் பிள்ளைகள் ஆகிறோம். பிள்ளைகள் ஆனா போதுமா? பிள்ளைகளானால் சுதந்திரமாகணும். அததான் சொல்ற. படிங்க 127 3வது வசனம் 4ஆம் வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். இந்த பிள்ளைகள் ஆன பிறகுதான் நம்மளுக்குள்ளாக ஒரு கர்ப்பத்தின் கனி வருமா. அதனால சொல்றாரு, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, ஆண் பெண் 2 பேருக்குள்ளேயும் ஒரு கர்ப்பத்தின் கனி உருவாகுமா. அந்த கர்ப்பத்தின் கனிக்கு பேரு தான் புது சிருஷ்டி. இந்த 127ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட அந்த கர்ப்பத்தின் கனி எது தெரியுங்களா? நம்மளுக்குள் சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்படும்படிக்கு ஒரு புதிய கரு உருவாகும். அந்த புதிய கருங்கிறது மாமிசத்தில் இல்ல, ஆவியில் பிறக்கக்கூடிய அந்த கரு புது சிருஷ்டியாக நம்மில் உருவாகி இந்த சத்தியங்கள் எல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்தால், ஞானஸ்தான உடன்படிக்கையோடு தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தில் கீழ்ப்படிந்து முடிவு பரியந்த உங்க ஓட்டத்தை ஓடி முடிச்சீங்கன்னா அந்த புது சிருஷ்டியாகிய கர்ப்பத்தின் கனியை நாம் பெற்றெடுக்க முடியும். சரிங்களா? அப்ப பிள்ளை பேரு கர்த்தரால் வரும்னா, கர்த்தரை விசுவாசிச்சா நீங்கள் நானும் குழந்தைகள் ஆயிரும், அவருடைய பிள்ளைகள் ஆயிரும். ஞானஸ்தான உடன்படிக்கையில் கர்த்தரை தரித்துக் கொள்கிறோம், கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறோம். தரித்துக் கொள்வதனால் நம்மளுக்குள் ஒரு கரு உருவாகிறது. அப்ப முதல்ல இந்த கரு உருவாகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்குள்ள என்ன உருவாயிருக்குன்னா, யாக்கோபு 1:18 படி அவருடைய சிருஷ்டியில் நாம் முதற் கனிகள் ஆவதற்கு இந்த சத்திய வசனத்தை அல்ல, இந்த வசனத்தின் ஆழங்களை எல்லாம் புரிந்திருந்தால் ஒரு புது கரு உருவாகும். சத்தியத்திற்குள்ளாக நாம் கரு உருவாகுவோம். இந்த புது கரு உருவாகுதலை நாம் எப்ப பெத்தெடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் அவருடைய மரணத்தில் மாமிசத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். வசனம் படிக்கிறோம் நம்ம. மாமிசத்தில் மரித்து கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அவர் எப்படி மரணத்துல மாமிசத்துல மனுஷனா மரிச்சுட்டு ஆவியினுடைய ஒரு சரீரத்துல போனாரோ, அதுதான் புது சிருஷ்டியினுடைய பிறப்பு. அந்த ஒரு பிறப்பை அடைவதுதான் இங்க புரிந்து கொள்ளக்கூடிய புது சிருஷ்டியினுடைய பிறப்பு. அந்த பிறப்பை அடைகிறவர்களுக்கு மட்டுமே சுதந்திரம், உரிமை சொத்து கிடைக்குமோ ஒழிஞ்சு நீங்க ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள் வராமல் விசுவாசத்துல மட்டும் இருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆவதற்கான அதிகாரம் மட்டுமே ஒழிய
பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாவதற்கு எந்த தகுதியுமே இல்லை. அதற்கு முன்பாக இந்த சத்தியத்தை கேட்டறிந்து அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இததான் நம்ம படிக்கும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 8:17. நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரர். இந்த இடத்துல சுதந்திரங்கிறதுக்கு பதிலா உரிமை சொத்து, என்ன சொல்ல போனா பரலோக உரிமை சொத்துக்குரியவர்கள் அப்படின்னு படிச்சு பாருங்க, தெளிவா புரியும். சுதந்திரம்னா நம்மளுக்குள்ள எல்லா தாய் தகப்பனுக்குள்ள சுதந்திரம் எல்லாம் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த உரிமை சொத்து. நம் பிள்ளைகளானால் நம்மளுக்கான உரிமை சொத்து நமக்கே உரியதுன்னு சொல்றாரு. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. தேவனுடைய சுதந்திரரும், தேவன் வைத்திருக்கிற என்னென்ன உரிமைகள் இருக்கோ அந்த உரிமைகளில் நம்மளுக்கு உரிமை இருக்குது, பங்கு இருக்குது. தேவனுடைய உரிமை சொத்துக்கு நாமும் உரிமைக்காரர்கள். இது யாரோட சேர்ந்து உரிமைக்காரர்கள்? அடுத்த வசனத்தை படிங்க, அடுத்த வரிய. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம் பாருங்க, கிறிஸ்து யாசுவா கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கக்கூடிய என்னென்ன உரிமை இருக்கோ, அவருக்கு பிதா கொடுத்த உரிமை இருக்கோ, அது அத்தனை உரிமைகளும் யாருக்கு இருக்குது? யாருக்கு இருக்குது? பிள்ளைகளுக்கா? பிள்ளைகள் சுதந்திரவாளிகள் ஆன பிறகு இருக்குதா? சுதந்திர உரிமை சொத்துக்கு உரிமையாளர்கள். அப்ப சத்தியத்தை கேட்பது மட்டுமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்து அதற்குரிய ஜீவியத்தை ஜீவிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துக்குரியவர்கள் தான் இந்த உரிமை சொத்துக்காரர்கள். அந்த கர்ப்பத்தின் கதியை நாம் ஒவ்வொரு ஆண்களும் ஒவ்வொரு பெண்களும் நமக்குள் ஆவிக்குள்ளாக பெற்றெடுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில 4 முறை பிறக்கணுங்க. அப்பதான் இந்த ஒரு ஆவிக்குரிய இந்த புதிய சிருஷ்டியை பெற்றெடுக்க முடியும். அப்ப எப்படி 4 முறை பிறக்கலாம்? படிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 1-3 வசனத்துல அப்போ ஆண்டவர்கிட்ட நிக்கோதேமு என்ற ஒரு சீசன் ராத்திரியில அவரை சந்திக்கிறார். படிக்கலாம் பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 1 இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் செஞ்ச அற்புத அதிசயத்தெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டு உணர்ந்துட்டு, நீர் உண்மையிலேயே தேவனுடைய தீர்க்கதரிசி தான், தேவனால் அனுப்பப்பட்டவர் தான் நிக்கோதேமு சொன்னோடனே அவர் சொல்றார், நீ மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியாது. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யாராச்சும் ஊட்டிக்கு போயிருக்கிறீங்களா? இங்க இருந்து யாராச்சும் ஊட்டி போயிருக்கிறீங்களா? சரி, நிறைய பேர் போகல. இப்ப ஊட்டிக்கு போயிட்டு வந்தவங்க அங்க உள்ள ரோஜா பூ மற்ற ஏனைய பூக்கள் எல்லாம் பார்த்துட்டு நம்மள்ட்ட என்ன சொல்லலாம்? இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு சொல்லலாம். இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அதை? இந்த ரோஜா பூ இப்படி இருக்குங்க, அப்படி இருக்கும், கலர் கலரா இருக்குங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன புரியும்? மனசளவுல யோசிப்பீங்க, ஓ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்னு. சரிங்களா? அப்ப அது மனதளவுல புரிந்து கொள்கிற ஒரு, இதுவரை போகாத ஒரு இடத்துல மனதளவுல புரிந்து கொள்கிற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியம் தான், ஒருவன் மறுபடியும் பெறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற. பார்ப்பது வேற, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பது வேற. இப்ப சிஸ்டர் மட்டும்தான் ஊட்டிக்கு போயிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ஊட்டிக்குள் பிரவேசித்து போய் நேரடியா பூவை அழக தோட்டங்களை பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்மளுக்கு சொல்றாங்க, நம்ம புரிந்து கொள்ள முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். அப்ப பரலோக மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியாது அப்படின்னா, இந்த பரலோக ராஜ்யத்தின் மறைபொருள்கள் எல்லாம் பைபிள்ல ரகசியங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இத சொல்லப்பட்ட ரகசியங்கள் எல்லாம் அப்படி மனசளவுல மனக்கண்களை திறந்து பார்த்து, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நம்ம உணர்றோம் இல்லையா? அதுதான் பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறது. நம்ம மனசளவுல மனக்கண்களை திறந்து பரலோக ராஜ்யத்தை பார்ப்பது. எதை வச்சு? பைபிள் வசனங்களை பார்த்து உணர்ந்து தெளிவுக்குள் நம் பார்த்து உணரக்கூடிய ஒரு விஷயம். இததான் யாக்கோபு 1:18 சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டாருன்னா, அவருடைய சிருஷ்டியில் நாம் முதற் பலன்களாகும்படி நம்மை சத்திய வசனத்தினால் ஜனனமாக்கினார். அப்ப நம்மளுக்குள்ளாக மறுபடியும் பிறத்தல். நம் மனசளவுல கர்த்தருடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம மனசை மாத்திரம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொன்னார்ல, அந்த மனம் திரும்பின மனசு வேத ரீதியா நம்ம மனசை மாத்தி அது எப்படி இருக்குன்னு புரிந்து கொண்டோம்னா பரலோக ராஜ்யத்தை, அதுதான் முதல் பிறப்பு. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு இருக்கு. இந்த முதல் பிறப்புக்கு அப்புறம், இந்த சிந்தனை மாற்றத்துக்கு முன்னாடி, இந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பிறந்தோம்? இந்த உலகத்துல எப்படிங்க பிறந்தோம்? தாயின் வயிற்றுல பிறந்தோம். புரியுதுங்களா? அது ஒரு பிறப்பு. அப்ப தாயின் வயிற்றுல பிறந்து இத்தனை வயசு பிறந்து வந்த பிறகுதான் இந்த சத்திய வசனங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். கிடைத்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால்
நீங்கள் மறுபடியும் பிறந்து பரலோக ராஜ்யத்தை மனக்கண்கள் அளவில் அப்படியே புரிந்து கொள்கிறது. பரலோகத்துல போயிட்டு வந்து இல்ல, மனசளவுல பரலோகத்தின் மகத்துவங்களையும் அதற்கான ஓட்டத்தையும் அதற்கான மகத்துவத்தின் ஜீவிகளாக இருப்பதை தான் என்னது மறுபடியும் பிறக்காவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. உடனே நிக்கோதேமு கேட்கிறார், என்னன்னு கேட்கிறார் பாருங்க, படிங்க. மறுபடியும் பிறக்கிறதா தாயின் வயிற்றுல திரும்ப போற, ஆல்ரெடி நீ தாயின் வயிற்றுல தானே வந்த, திரும்ப போறதை பத்திலாம் இல்ல. நிறைய மதங்கள்ல சொல்லப்படுது 7 ஜென்மம் இருக்கணும், அப்படிலாம் இல்ல. ஒரே ஜென்மம் தான். தாயின் வயிற்றுல இருந்து பிறந்த பிறகு இந்த சத்திய வசனத்தை கேட்டு மனம் திரும்பி நீங்கள் சத்திய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பரலோக ராஜ்யத்தை மனக்கண்களை திறந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிறவி, 2வது பிறவி ஆயிடுச்சு. தாயின் வயிற்றுல பிறந்தது ஒண்ணு, இந்த சத்திய வசனத்தை கேட்டு நான் மனம் திரும்பி பிறக்கிறது ஒண்ணு. 3வது 4வது பத்தி சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு. இந்த இடத்துல காண மாட்டான்னு தான் சொல்லியிருக்கிறார். அப்ப வசனத்தின் மூலம் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை மனக்கண்களை திறந்து பார்க்க வேண்டும். ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அப்ப மறுபடியும் பிறத்தல்ங்கிறது என்னதுன்னா தாயின் வயிற்றுல போறதில்ல. தாயின் வயிற்றுல ஆல்ரெடி பிறந்து வந்துட்டான், அது ஒரு பிறப்பு. இந்த சத்திய வசனத்தை கேட்டு பரலோக ராஜ்யத்தை மனக்கண்களாய் அப்படியே உணரக்கூடிய அந்த உணர்வுகள் தான் அந்த புதிய சிந்தை, கிறிஸ்துவில் இருந்த சிந்தைக்குள் நாம் மாறுவதுதான் இது என்னன்னு சொல்லப்படுது, பரலோக ராஜ்யத்தை பார்ப்பது. மறுபடியும் பிறந்து பரலோக ராஜ்யத்தை பார்ப்பது. தொடர்ந்து வாசிங்க. இன்னும் 2 பிறப்பு இருக்கு. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். பாருங்க, விசுவாசிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தை பார்க்க தான் முடியும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பவர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். சிஸ்டர் மட்டும் ஊட்டி வரையும் போய் பார்த்துட்டு வந்தாங்களாம். அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதுனா என்னன்னா, நீரினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். இதுதான் புரிந்து கொள்ளுதல். அப்ப நீரினால் பிறப்பது என்றால், நீர் என்பதற்கு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ல பார்க்கிறோம் வசனங்கள், சத்திய வசனங்கள். அப்ப அந்த சத்திய வசனத்தெல்லாம் கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள், அதன் முதல் நடத்தையே கிறிஸ்து எங்க ஆரம்பிச்சாரு? எல்லா நீதியும் நிறைவேற்றும்படி மத்தேயு 3:13 சொல்றாரு, ஞானஸ்தானம் தான் முதல் நீதியே. கேட்ட சத்தியத்திற்கு கீழ்ப்படிதல் முதல் விஷயமே ஞானஸ்தானத்திலிருந்து ஆரம்பிக்குது. அப்படி அந்த ஞானஸ்தானமாகிய நீரினால் பிறந்து தொடர்ந்து அந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய ஜீவியத்தை மரண பரியந்தம் முறிவு பரியந்தம் வாழ்ந்து காமிச்சீங்கன்னா ஆவியில் பிறக்கலாம். கிறிஸ்து எப்ப ஆவியில் பிறந்தாரு? கன்னிமரியாள் இடத்துல பிறந்தாரா? மரித்த பிறகு மாமிசத்தில் மரித்தார், ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுகிற அந்த ஒரு விஷயத்துலதான் நாம் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவோம். அதுதான் 4வது பிறப்பு. அது பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்த ஒரு காரியமாக இருக்குது. சரிங்களா? ஆகவே திரும்ப சங்கீதம் 127ல 4வது வசனத்துக்கு வந்துடலாம். பிள்ளை பேரு கர்த்தரால் வரும். அப்ப நாம் கிறிஸ்துவை விசுவாசித்து விட்டுட்டீங்கன்னா, விசுவாசித்து விட்டுறக்கூடாது, விசுவாசிட்டீங்கனாலே என்ன பண்ணணும்? நம்மளாம் என்ன ஆயிரும்? தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகள் ஆயிட்டோம்னா, இப்ப உரிமை சொத்துக்குரியவர்களாகணும்னா நமக்குள் என்ன பண்ண வேண்டி இருக்குங்க? சத்தியத்தில் பிறந்தாச்சு, பிறந்திருக்கணும். அதன் தொடர்ந்து அந்த நீதியை நிறைவேற்ற நீருக்குள் நாம் பிறக்க வேண்டும். அந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்கணும். நடந்து முடிஞ்சிட்டோம்னா இந்த மாமிசத்தை கலைந்து புதிய ஜீவனோ, புதிய ஆவிக்குரிய ஜீவனோடு புதிய சிருஷ்டியா நாம் உயிர்த்தெழுந்து போயிடுவோம். அதான் 4வது பிறப்பு. அந்த கர்ப்பத்தின் கனி இந்த சத்தியத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிற ஞானஸ்தானம் முதல் அவருடைய சத்தியத்துக்கு வாழ்ந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்மளுக்குள் ஒரு கரு உருவாயிருக்கும். அந்த கர்ப்பத்தின் கனி தான் என்னது? புது சிருஷ்டி. சரிங்களா? இப்ப 127ல 4வது வசனத்தை படித்து 5வது வசனத்துக்குள்ள வந்தாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான், முடிஞ்சிருச்சு. 4ஆம் வசனம், இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஓகே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னா அந்த கர்த்தர் பிள்ளைகள் அப்படிங்கிற தகுதி எதனால வருது? யாராவது சொல்லுங்க பாப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள்னா எதனால வந்துருது? சத்தியத்தை
கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கை கொள்றதுல, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுலே வந்துருது. நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாலே நீங்க என்ன ஆயிட்டீங்க? தேவனுடைய பிள்ளைகள். இப்ப பிள்ளைகளான பிறகு நம்மளுக்குள்ள ஒரு கரு உருவாகணும். அதுதான் என்னது? புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டியை எப்ப பெற்றெடுக்க போறோம்? நம்முடைய மரணத்துல, மாமிசத்துல செத்துருவோம், ஆவியில உயிர்ப்பிக்கப்படுவோம். அதுதான் கற்பத்தின் கனி. இது புரிஞ்சுக்கிட்டா அடுத்த வசனத்துக்குள்ள வரலாம். பால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அப்ப நம்ம பிள்ளைகளாக பிறந்த பிறகு இந்த சத்திய வசனத்தை கேட்டு இந்த மனக்கண்களை திறந்து நமக்குள்ளாக ஒரு ஜீவனுக்குள்ளான ஒரு ஜீவியத்துக்குள்ள அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டோம்னாலே அது எல்லாம் சத்தியத்தினால் பிறக்கிறது. பரலோக ராஜ்யத்தை பார்ப்பதுன்னு பார்த்துட்டோம் இல்லையா? அப்படி பார்த்துட்டோம்னாலே வாழ வயதின் பலவான்களின் கையில் உள்ள அம்பு. அப்ப பலவான்கள் அப்படின்னாலே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பிற்பகுதியை படிங்க. பலவான்கள் என்றால் என்ன? பலவான்கள் இஸ் ஈக்வல் டு வாலிபர்கள். அப்ப பலவான்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய வாலிபத்தன்மை எதனால் நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படுத்தப்படுதுன்னு பாருங்க. நம்ம குழந்தையா அந்த வசனங்களை எல்லாம் கேட்டு நாம அர்ப்பணிச்சிட்டோம்னாலே நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம். பிள்ளைகளானா பத்தாது, இப்ப நம்ம என்ன ஆகணும்? ஆவிக்குரிய ரீதியில பலவான்களுக்குரிய தகுதி அடையணும். படிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறது. பாருங்க, வாலிபரே நீங்க பலவான்கள். பலவான்களுடைய அம்புகளை போல நம் வாலிபர்கள் இருக்கணுமா? அப்ப வாலிபர்களே நீங்க பலவான்கள். எதனால் பலவான்கள்? பாருங்க, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும். பாருங்க, அப்ப தேவ வசனத்தை முதல்ல ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருப்பதுன்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் விசுவாசத்துக்குள்ள வரணும். அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற அந்த வசனத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? நிலைத்திருக்கிறதுனா கீழ்ப்படுகிறவர்கள். கீழ்ப்படியாதவரை குழந்தைகள் தான், விசுவாசிகள் தான். ஆனா கீழ்ப்படிச்சிட்டோம்னா நாம யாருன்னு இந்த இடத்துல சொல்லப்படுது? பலவான்கள். அவருடைய வசனத்துக்கு நிலைத்திருக்கிறவர்கள் பலவான்களாகிய வாலிபர்கள். அப்ப அந்த எதிரிகள் யாரு? நம்மளுடைய எதிரி. அவங்க மேலதானே எரியணும். எதை? அம்ப இல்லைங்களா? நம்மளுடைய எதிரி யார் தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். சாத்தானா? அவன் ஒரு டம்மி பீஸுங்க, பழைய மனுஷன். சரிங்களா? மாமிசத்தினுடைய பழைய மனுஷன் தான். நம்ம இந்த பரலோக ஓட்டத்துக்குள்ள பரிசுத்தமும் நீதியா வாழணும்னு நினைச்சா உள்ள ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அதெல்லாம் வேணாம், உலகத்துல போய் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் சொல்றான்ல. மெயின் எதிரியே இவன் தான். விழுந்து போன தூதர்களோ சாத்தானோ அல்ல, அவன்லாம் டம்மி பீஸ். பாருங்க, அந்த வசனத்தை தொடர்ந்து பாருங்க. உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுனாலும். பொல்லாங்கன்னா சர்வசாதாரண ஜெயிச்சலாம். பெரிய பொல்லாங்கனாகிய எதிரி எங்க உட்கார்ந்து இருக்கிறான் தெரியுங்களா? இந்த மாமிசத்துல. இத நீங்க பிலிப்பியர் 6ஆம் அதிகாரத்துல 10-11 வசனத்துல சொல்றாரு, மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனையோடும் நம்மளுக்கு போராட்டம் உண்டு. அப்ப மாமிசம் ரத்தம் தான் மெயின் எதிரியே. நான் இந்த ஒரு ஓட்டத்துல பரலோகம் போகணுங்கிறதுக்கு மெயின் எதிரியா உட்கார்ந்து இருக்கிறதே என்னது? யாருங்க? என்னது? யாருது? யார்? பக்கத்துல உள்ள மாம மச்சானா? இல்லவே இல்ல. நான் தான் அந்த ஓட்டத்தை ஓடாத அளவுக்கு பழைய மனுஷனுடைய சிந்தை. அந்த சத்தியத்தை கேட்ட பிறகு உங்களுக்குள் மறுபடியும் பிறக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் இருக்கிறாங்கல்ல, தாயின் கருவுல உருவானவன், அந்த ஐயோக்கிய பையன் தான் நம்மளுக்கு மெயின் எதிரியே. அந்த ஐயோக்கிய பையனை நம்ம என்ன பண்ணணும்? மேற்கொள்ள வேண்டும். அவனை மேற்கொண்டீங்கன்னா அந்த எதிரியை மேற்கொள்வதற்கு நம்மளுக்கு ஆயுதம் போல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் எது? எது? தேவனுடைய வசனம். சரிங்களா? அது பலவான் கையில் உள்ள அம்புகள். அவனை எடுத்து அடிச்சோம்னா ஒரே அடி இல்ல. தாவீது கையில அம்பு இல்ல, என்ன இருந்துச்சு? கூழாங்கல்ல தான் இருந்துச்சு. எடுத்து நெத்தி அடி. அந்த மாதிரி அடிக்கணும். நம்முடைய மாமிசத்தின் பெருமைகள், ஆவியின் கனிகளுக்கு எதிரடையான மாமிசத்தின் கிரியைகள். கலாத்தியர்ல நம்ம படிக்கிறோம் 5ஆம் அதிகாரம் 17, 18, 19 கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம்,
காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கு பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். முடிச்சிருங்க, என்ன முடிங்க? மெயின் வசனம் விட்டாச்சு. களியாட்டுகள் முதலானவைகளே, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. நீங்க விசுவாசியா இருந்து தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், சுதந்திரவாளிகளாகணும், ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா இதெல்லாம் எதிரிங்க. எங்கேயாச்சும் சாத்தான், பிரிந்து போன தூதர்கள், பிசாசுன்னு எங்கேயாச்சும் எழுதியிருக்கா பாருங்க. நம்ம மெயின் எதிரி யார் தெரியுமா? எங்க இருந்து பண்றான் பாத்தீங்களா? இதெல்லாம் யாரு? மாம்சத்தின் கிரியைகள். இதெல்லாம் தான் நம்மளுடைய பெரிய மெயின் எதிரி. அவனை மேற்கொள்ளுகிற பலன் பலவான்களாகிய வாலிபர்களுக்குரிய அந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிற கூடிய ஜீவியம். சரிங்களா? அப்படிப்பட்ட அந்த ஜீவியத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா தொடர்ந்து வாசிக்கலாம். 127ஆம் சங்கீதத்துல 5வது வசனம் 6வது வசனம். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தான் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவைகளால் அம்பரா தோணியை அப்படின்னா எல்லா வகையான அம்பரா தோணியை, அம்பரா தோணினா சர்வாயுத வர்க்கங்களை பூண்டு கொண்ட ஒரு மனிதன். எந்த எதிரி வந்தாலும் வீழ்த்தக்கூடிய நிலைமையில் உள்ள அந்த எபேசியர்ல பிலிப்பர்ல படிக்கிறோம் இல்லையா, சர்வாயுத வர்க்கங்கள், அதை பூண்டு கொண்ட அவனை ஜெயிக்கவே முடியாது. அதான் விஷயம். சரிங்களா? அப்படிப்பட்ட புருஷனை பத்தி சொல்லும் பொழுது யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல படிக்கலாம். அந்த பூரண புருஷன் யார்? படிக்கலாம் பாருங்க. 3ல 2வது வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். அப்ப சொல்றதுல தேவ நீதியில தேவ வசனத்துல தவறுறோமா? தவறுனோம்னா நாம் புருஷர்கள் அல்ல. படிங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒருவன் சொல் தவறுகிறவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். சொல் தவறுகிறவனா, சொல் தவறாதவனா? சொல் தவறாதவனா, சொன்னபடி தேவ நீதியின் வசனங்களுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவன் தான் பூரண புருஷன். இப்ப இந்த பூரண புருஷன் சர்வாயுத வர்க்கத்தோடு அந்த மாமிசம் மற்ற ஏனைய எல்லாமே என்ன பண்ணப்பட்டுரும்? வீழ்த்தப்பட்டுரும். எதிரி தோல்வி அடைந்து விடுவான். அப்படிங்கறதுதான் மெயின் எதிரி. யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பூரண புருஷர் யாருங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட அந்த பூரண புருஷரை பத்தி எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 12-13 படிக்கலாம். 12-13. எபேசியர் 4ஆம் அதிகாரம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவன் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். 11 படி. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொரும். அப்ப பரிசுத்தவான்களுடைய சீர்பொருந்துதலுக்கு இந்த பூரண புருஷருங்கிறது சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடக்கிறவர்கள் தான் பூரண புருஷர்கள். இப்படிப்பட்ட பூரண புருஷர்களா வாழ்ந்து நாம் மரித்து விட்டோம் என்றால் நாம் கர்ப்பத்தின் கனியாகிய ஆவிக்குரிய உயிர்த்தெழுதலை அடைந்து எங்க போயிருவோம்? பரலோகம் என்னும் ஆலயத்துக்குள்ள நாம் ஜீவனுள்ள கற்களை போல அப்படி நிக்கும் போது இன்னைக்கு உலகமே தேவனுக்கு எதிரியாகவும் கிறிஸ்துவுக்கு எதிரியா இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு உலகம் முழுவதுமே தேவனுக்கு எதிரியாகவும் கிறிஸ்துவுக்கு எதிரியா இருக்கிறாங்கல்ல. அவங்களை எல்லாம் தேவனோடு சமாதானம் செய்யக்கூடிய ஒரு ஜனங்களாக நாம் மாறி விடுவோம். இதுதான் 127ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி பகுதி. அப்படிப்பட்ட பூரண புருஷருக்குரிய ஜீவியத்துல நாம் நம்மை அர்ப்பணித்து நாம் மாமிசத்தில் மரித்த ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயத்தில் உள்ள கற்களை போல அந்த ஒளிவமுக வாசலில் தேவனுடைய ஆலயத்துல வரிசையா நிற்போமா? யாரை எதிர்கொண்டு நிற்பதற்கு படிங்க 127ல. அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் வெட்கம் அடைய மாட்டாங்களா? அப்படி தைரியமா நிற்பாங்களாம் ஆலயத்துக்கு முன்பாக. படிங்க. அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில், அதாவது ஆலயத்தின் வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். எதுக்கு பேசணும்? சத்துருக்களோட அடிக்கணும்ல. இவங்க ஏன் பேசணும்? யார் தெரியுமா சத்துரு?
படிக்கலாம். ரோமர் 5, 9, 10, 11. ரோமர் 5, 9, 10, 11. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம். கோபாக்கினை, அப்ப தேவனுடைய கோபாக்கினையாகிய எதிரிகளாக நாம் இருக்கிற போது அவருடைய இரத்தத்தினால் நாம் ரட்சிக்கப்படுறோமா? தொடர்ந்து வாசிக்கலாம். நாம் தேவனுக்கு சத்துருக்களா. நாமும் கூட இந்த சத்தியத்தை கேட்பதற்கு முன்பாக, தாயின் கருவில் உருவானது முதல் சத்தியத்தை கேட்பதற்கு முன்பாக, பரலோக ராஜ்யத்தை பார்ப்பதற்கு முன்பாக சத்துருக்கள் தான். இன்னைக்கு உலகமே இந்த சத்தியத்தை கேட்காம சத்துருக்களா இருக்கிறாங்க. இந்து முஸ்லிம் உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்குமான சத்துருக்களான வசனம் சொல்லுது. அப்படி சத்துருக்களா இருக்கிற அவர்களை எல்லாம் இப்ப நம்ம சமாதான பிரபுக்களா மாறி உலக ஜனங்களை என்ன பண்ண போறோமா? என்ன பண்ண போறோம்? பேச போறோம். பேசி வாங்கப்பா, உண்மையான தேவன் யாருன்னு புரிஞ்சுக்கணும். அவருடைய ஒரே பேரான குமாரன் உங்கள் ஒவ்வொருவருடைய பாவத்துக்காக மரிச்சிருக்கிறாரு, புரிஞ்சுக்கங்க. அவர் மரித்தது உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த அந்த ஆட்டுக்குட்டியை புரிஞ்சுக்கங்க. அப்படிப்பட்ட ரத்தத்தினால் கழுவப்படுவதற்கும் அந்த மீட்கும் பொருளுக்குள்ளாக நீங்கள் எல்லாம் செத்தவங்களா எந்திரிச்சு வர போறீங்களே. எந்திரிச்சு வந்து நிற்பாங்கல்ல, நான் எப்படி எந்திரிச்சு வந்தேன்னு கேட்பாங்க. ஒருவேளை அப்ப அவங்க உணர்வாங்க, ஆண்டவர் தான், நம்முடைய கிறிஸ்து தான் நம்மளை ரட்சித்தார் என்பதை அன்னைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பேர் புரிந்து கொள்வார்கள். இப்ப யாருக்கு அந்த புரிந்து கொள்ளுதல் வந்திருக்கு? கர்ப்பத்தின் கனியா மாறப்போகிற அந்த புது சிருஷ்டிகளுக்கு மட்டும்தான் இப்ப வாய்ப்பு. பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகள் ஆகிய அந்த உரிமை சொத்து வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை இப்ப நீங்க அடைவதற்கு நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த சமாதான பிரபுக்களாய் கிறிஸ்துவோடு கூட இந்த உலக ஜனங்களை சமாதானப்படுத்தக்கூடிய சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான் ஒரு வசனம் படிச்சிருக்கிறீங்களா? மத்தேயு 5ல அந்த பாக்கியத்துக்குரிய விஷயத்துல இன்னைக்கு உலகத்தையே சமாதானத்துக்குள்ள, தேவனோடு ஒப்பான உறவுக்குள்ள, இந்த உலக எதிரிகளா இருக்கக்கூடிய அவரை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் மத்தியில நாம தான் வந்து நின்று அவர்களை சமாதானம் பண்ண போகிறோம். உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறோம். விழுந்து போன தூதர்களை நியாயம் தீர்க்க போகிறோம். எல்லாவற்றையும் சீர்பொருந்தி தேவனுக்குள்ளாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் அந்த ஒப்பான உறவுக்குரிய நமக்கு தேவன் வைத்திருக்கிறார். தொடர்ந்து வசனத்தை முடிக்கலாம். 127ஆம் சங்கீதத்துல கடைசி வசனம். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணமடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். அப்ப உலகத்தையும் ரட்சிப்புக்குள் கொண்டாந்து ஆலயமாய் இருக்கக்கூடிய நாமளே இந்த ஒளிமுக வாசல்ல வந்து நின்று அவர்களை எல்லாம் என்ன பண்ண போறோம்? உலக ஜனங்கள் அத்தனை பேர் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை இன்னைக்கு கேட்காம போறாங்க. அன்னைக்கு கேட்டுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. எல்லாரும் எந்திரிச்சு வர போறாங்க. தேவனோடு ஒப்பான உறவுக்கான மத்தியஸ்த வேலையை கிறிஸ்து செய்ய போறாங்க. அவரோடு சேர்ந்து நாமளும் அதை செய்ய போகிறோம். அப்படிப்பட்ட புருஷர்கள் ஆகக்கூடிய வாய்ப்புலதான் தேவன் இப்பொழுது கர்த்தர் வீடை கட்டாராகில், நம்ம இந்த வீடு அல்ல, அந்த வீடு இல்ல, எந்த வீடு இல்ல, தேவனுடைய வீடாகிய அந்த ஆலயத்தின் ஜீவனுள்ள கற்களானோம்னா அவருடைய பாதுகாப்பில் காக்கப்படுகிறோம். அப்படி காக்கப்பட்டா தெளிவற்ற சத்தியம் அல்ல, தெளிந்த சத்தியமாகிய அந்த சத்தியத்தில் இளைப்பாறுதலுக்குள் போறோம். அப்படி இளைப்பாறுதலுக்குள் போனோம்னா நாம் அவருடைய பிள்ளைகளாகிறோம். அவரை விசுவாசிக்கும் பொழுது, விசுவாசித்தா மட்டும் பத்தாது, அதுக்கேற்ற கிரியை செய்யறோம்னா நமக்குள்ள ஒரு கர்ப்பத்தின் கனி உருவாகுது. அதுதான் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியை பெற்றெடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொருத்தருக்கு தனித்துவமா. அது ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. புது சிருஷ்டியில எல்லா ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளாக மாமிசத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட போகிறோம். அந்த புது சிருஷ்டியை பெற்றெடுத்தால் அவர்கள் வாலிபத்திற்குரிய அந்த ஜீவியத்தை இந்த பூமியில வாழ்ந்து காமிச்சிருக்க வேண்டும். பால் குடிக்கிறவர்களா இல்ல, வாலிபராய் வசனத்தை கேட்டு விசுவாசித்து அதன்படி நடக்கிறவர்களா இருந்தா வாலிபர்கள். அப்படிப்பட்ட வாலிபர்கள் தான், அந்த கீழ்ப்படிதலுக்குள்ள இருக்கிறவங்க தான் அந்த பூரண புருஷருக்குரிய உயிர்த்தெழுதலை அடைந்து உலகத்தையே ரட்சிப்புக்குள் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தின் ஊழியம் தான் இப்பொழுது நாங்கள் இங்கே உங்களுக்கு மத்தியில கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியங்களாக உங்கள் மத்தியில செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்கான இந்த ஒரு விசேஷித்த காரியத்தில் எங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து இந்த ஒரு டார்மியாபுரத்தில் இதே இடத்தில் நாங்கள் செயல்படுத்துவதற்கு தேவனுடைய சித்தம், உங்களுடைய சித்தம் தேவனுக்கு இருக்குமையானால் இந்த நித்திய இளைப்பாறுதலுக்குரிய புதிய சிருஷ்டியினுடைய பரலோக பங்காளிகளாவதற்கான அந்த உரிமை சொத்துக்குரியவர்களாய் மாறுவதற்கு
நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம். 2 வகையான ஜீவன் இருக்கு. 1 தீமோத்தி 1:10 படிங்க. ஒன்னு மாமிசீக மனுஷீக ஜீவன், இன்னொன்னு கன மகிமைக்குரிய சாகாமைக்குரிய ஜீவன். படிக்கலாம். 1 தீமோத்தி 1:10. வேசி கள்ளர்களும் 2 தீமோத்தி 1:10 பாருங்க. ஓகே, அதான் 9 படி. 9 எங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படாமல் அக்கிரமக்காரருக்கும் அடங்காதவர்களுக்கும் பக்தி இல்லாதவர்களுக்கும் பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பன்மாரை 1 தீமோத்தி 2 தீமோத்தி 1:9 முதல் 10. 2 தீமோத்தி 1:9 முதல் 10. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். பரிசுத்த பரலோக அழைப்பிலே அழைத்திருக்கிறாரா? அந்த அழைப்பு படிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே, முதலாம் வருகையிலே அவர் மனுஷனாக பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஒன்னு நித்திய ஜீவன், இன்னொன்னு அழியாமைக்குரிய ஜீவன். இன்னைக்கு இருக்கிற உலக கிறிஸ்தவர்களும் உலகத்தில் உள்ள இந்து முஸ்லிம்களும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற பெரியார் போன்றவர்களும் நித்திய ஜீவனை இலவசமா கொடுக்கிறார். ஆனா அழியாமைக்குரிய சாகாமைக்குரிய ஜீவனை யாருக்கு மட்டும்தான் கொடுக்கிறாருன்னா, பிள்ளைகளாகி சுதந்திரவாதிகளுக்குரிய அதுல மாமிசத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுற அவங்களுக்கு தான் சாகாமைக்குரிய ஜீவனை கொடுக்க போறார். எண்ணிய சிலருக்கு மட்டுமே இந்த அழைப்பு. அப்படிப்பட்ட அழைப்பு இந்த டால்மியாபுரத்துல இப்ப வந்திருக்குன்னா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.